அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். விடிந்ததுமே சுள்ளென்று எரித்த கோடை சூரியன் 10 மணி அளவில் நெருப்பை வாரி கொட்டிக் கொண்டிருந்தது. களத்து மேட்டின் ஓரத்திலே படர்ந்து விரிந்து வளர்ந்திருந்த புளிய மரத்து நிழலில் மருது கயிற்று கட்டிலை போட்டான். தோளில் ஆடிய சரிகை உத்திரியத்தை உதறி மீண்டும் போட்டுக்கொண்டு தன் நறுக்கு மீசையை தடவியபடி கட்டிலின் மீது கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்த சின்னத்துரை கண்களை சுற்றிலும் ஓட்டினான். எங்கும் பசுமை பாய் விரித்தது போன்ற நஞ்சை நிலம், அதற்கு மறுபுறம் தெரிந்த தென்னந்தோப்பு, வாய்க்காலில் இன்னொரு பக்கம் தெரிந்த மாந்தோப்பு என்று கண்களில் தோன்றிய அத்தனையும் அவனுக்கு சொந்தமானதாக இருந்தன. மங்களபுரத்து பெரியதனக்காரரின் ஏக வாரிசு அவன். லோகநாதன் இறந்து போனதும் அத்தனை சொத்துக்களும் அவனுக்கு சொந்தமாகிவிட்டதென்ற திமிரில் அவனது அடங்காப்பிடாரித்தனமும் ஒரு படி அதிகரித்து விட்டிருந்தது. கிராமத்து ஜனங்கள் அவனை கண்டு அச்சத்துடன் ஒதுங்கி நடந்தனர். சின்னதுரையை கூப்பிடட்டுமாடா என்று தாய் பயமுறுத்தி குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் அளவு அவன் ஊரில் பிரசித்தி அடைந்திருந்தான். அவனுக்கு தாளம் போட ஒரு கூட்டமும் ஊரில் இருந்தது. அவ்வப்போது நாய்க்கு எலும்பு துண்டை வீசுவது போல அவன் தூக்கி எறிந்த காசை கண்களில் ஒற்றிக்கொண்டு ஏவிய வேலையை செய்து முடித்துவிட்டு அவனிடம் சரணாகதியாக வாழ்ந்தவர்கள் சிலர் இருந்தனர். அந்த திமிரில் பட்டுக்கரை வேட்டியும் மல்ஜிப்பாவும் அடர்ந்து தெரிந்த மார்பு ரோமத்தின் மேல் புரண்ட புலிநகம் தொங்கிய தங்கச் சங்கிலியுமாக நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு தெருவில் அட்டகாசமாக அவன் நடப்பது வழக்கம். பணமும் பதவியும் அவனது மாநில முகத்திலே களையை கூட்டிவிட்டிருக்கிறது. மளமளவென்று வழித்து விட்டுக் கொண்டிருந்த தாடியை தடவிக்கொண்டு அழகின சரிந்து தனது கிராப்பு முடியை அடிக்கடி தொட்டு சீராக்கிக் கொண்டு தான் மன்மதன் என்கிற நினைப்பில் வாய்க்கால் கரை ஓரம் தண்ணீர் குடத்துடன் நடக்கும் கிராமத்து பெண்களை அஞ்சாது ஊன்றி பார்ப்பான். மைன சின்னத்தர வர்றதுக்குள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறீ. பருவ பெண்களை அந்த கிராமத்து தாயார்கள் எச்சரிப்பது ஒரு வழக்கமாகிவிட்டிருந்தது. ஊரில் யாராவது அழகான பெண் அவன் கண்களில் தென்பட்டு விட்டால் அவளுக்கு பிடித்தது ஆபத்து. தனது வேலையாட்கள் மூலம் அந்த பெண்ணை பற்றிய விவரம் தெரிந்து கொண்டு அவளை அடையும் முயற்சிகளில் ஈடுபடத் தொடங்கி விடுவான். களத்து மேட்டில் வேலை செய்த அத்தனை பெண்களில் இளமையும் கொஞ்சம் அழகும் இருந்த யாரும் அவனது பார்வையினின்று தப்பியதில்லை. பணத்தை வாரி இறைத்தான். பயமுறுத்த வேண்டிய இடங்களில் அதையும் செய்தான். பயந்து கொண்டு இணங்கிய பெண்கள் சிலர், பணத்துக்கு மயங்கி அவனுக்கு அடிமையானவர்கள் சிலர். வயது 35 எட்டிவிட்ட போதிலும் அவன் தனது திருமணத்தை பற்றி தீவிரமாக நினைக்கவில்லை. கல்யாணமானவனுக்கு மனைவி என்று ஒரு பெண் மட்டும்தான் சொந்தம். தனிக்கட்டையாக இருந்த அவனுக்கு அவன் பார்த்து ஆசைப்பட்ட அத்தனை பெண்களும் சீக்கிரம் சொந்தமாகி விடுகிறார்களே, எதற்கு இந்த கால்கட்டு என்று கல்யாணத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்திருந்தான். மந்திரியாரே, நாட்டுல மழை பொழியுதா? கோவில்ல 6 கால பூஜைகள்லாம் நடக்குதா என்று நாடகத்தின் தொடக்கத்தில் அரசன் கேட்பானே, அதுபோல என்னப்பா மருது, ஊர் விவகாரம் எல்லாம் எப்படி இருக்கு என்று ஆரம்பித்தான் சின்னத்துரை. அதற்குள் மருது ஒரு செவ்விளநீர் காயை சீவி கண்ணாடி டம்ளரில் இளநீரை ஊற்றி பவ்யமாக கொண்டு வந்து கொடுத்தான். களத்து மேட்டை சுற்றிலும் கண்களை ஓட்டியபடி இளநீரை உறிஞ்சிக் கொண்டிருந்தவனின் பார்வை சாலையோரமாக தான் நிறுத்திவிட்டு வந்திருந்த காரின் பக்கம் திரும்பியது. அந்த ஊரிலேயே அவன் ஒருத்தன் தான் சொந்தமாக கார் வைத்துக் கொண்டு வாழ்கிறவன். அந்த பெருமை முகத்திலே பொங்க சூரிய ஒளியில் வெள்ளிப்பாலமாக ஒளி வீசிய வாய்க்கால் கரை பக்கம் திரும்பினான். அது யாரது? பொண்ணு ஊருக்கு புதுசு போல இருக்குதே, இதுவரை நான் பார்த்ததே இல்லையே. நெஞ்சிலே ஏற்பட்டதொரு இன்ப சிலிர்ப்புடன் மீண்டும் நன்றாக உற்று பார்த்தான். கை மடக்கிலே புத்தகங்களுடன் கஞ்சியில் முடமடுத்த நீலவாயில் புடவையில் ஒரு நீலமலர் காற்றில் மிதப்பது போல மெல்ல நடந்து கிராமத்துக்குள் அவள் போவதைக் கண்டு வியப்படைந்தான். மருது, அது யாரா? இதுவரை பார்த்ததே இல்லையே. கண்களை சிமிட்டினான். தொண்டையை செருமிக் கொண்டான் மருது. வாய்க்காலிலிருந்து மண்குடத்திலே நீரை சுமந்து கொண்டு களத்து மேட்டிலிருந்து அவனது வீட்டை நோக்கி போய்க் கொண்டிருந்த மனைவி வீரம்மாளை பார்த்ததும் குற்ற உணர்வில் தவித்து போனான். கொஞ்ச நாளாக அவள் அவனது வம்பு தும்புகளுக்கு வாய்ப்பூட்டு போட்டிருந்தாள். உன்னைத்தான் கேக்குறேன், காதல் விழலையா? நிமிர்ந்து உட்கார்ந்த சின்னத்துரை அதட்டினான். எச்சிலை விழுங்கிக் கொண்டான் மருது. அந்த பெண்ணை பற்றிய விவரத்தை அவனுக்கு சொல்ல மனம் கூசியது. நம்ம கிழக்கு தெருல செந்திலையா இருக்காரு இல்லையா, பக்கத்து டவுன்ல மளிகை கடை வச்சிருக்கிறானே, அவனைத்தானே சொல்ற? அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்குது இல்லையா? ஆமா, அவனோட அம்மா செத்து போனப்போ ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சு. ஆமாங்க,
பொண்ணு வளர்த்தியோ பீக்கங்காய் வளர்த்தியோன்னு சொல்லுவாங்க. அதே பொண்ணுதான் இது. அம்மா செத்து போனதும் தன்னந்தனியாகி விட்ட செந்தில் வியாபாரத்தை கவனிச்சுக்கிட்டு தங்கச்சியும் வளர்க்க ரொம்ப சிரமப்பட்டான். பட்டணத்துல தான் ஒண்ணு விட்ட மாமன் வீட்டுல கொண்டு போய் விட்டுருந்தான். அவருக்கு குழந்தை குட்டிகள் எல்லாம் ஏதும் இல்ல. பெத்த மகளை போல வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனாங்க. போன மாசம் அந்த மாமனும் செத்து போயிட்டாரு. அண்ணங்காரன் தன்னோட தங்கச்சியை இட்டாந்துட்டா. பட்டணத்துல போய் இந்த பொண்ணு அப்படி என்ன படிச்சு கிழிச்சுட்டா? 10வதுக்கு மேல படிச்சு பாஸ் ஆயிருச்சான். டைப் படிக்குமா? அட்ரஸ் அக்க. இப்போ இவளை அண்ணங்காரன் வீட்டோட வச்சுக்கிட்டு ஊறுகாய் போட போறான், அப்படித்தானே? நல்ல இடம் வர்றவர பக்கத்து டவுன்ல இருக்கிற மருத்துவமனையில வேலைக்கு அமர்த்த போறாராம். அங்க ஒரு கிளார்க்கு வேலை காலியா இருக்குதான். உனக்கு ரொம்ப சங்கதி தெரிஞ்சிருக்கே மருது. பேஷ் பேஷ். என் பொஞ்சாதிக்கு அவங்க பக்கத்து வீட்டுக்காரி ரொம்ப சிநேகிதம். அவ சொல்ல என் வீட்டுக்காரி கேட்டு வந்து என்கிட்ட சொல்ல, இப்ப என்கிட்ட சொன்னியாக்கும். பேர் என்னவா? அதையும் கேட்டிருப்பியே. தாரணின்னு பேருங்கய்யா. ரொம்ப சாதுவான பொண்ணு. படிச்சிட்டோம்னா ராங்கி எல்லாம் கிடையாது. பார்க்க கூட நல்லா இருக்காளையா. நம்ம தோட்டத்து கீரை போல தளதளன்னு இருக்கு. பருவத்தோட அழகே வேறதான். அவளுடைய அத்தானை போல சிவப்பான நிறம். வேலைக்கு போற இடத்துல யாராவது நல்லா படிச்சுமே கொத்திட்டு போயிடுவான்னு என் பொஞ்சாதி கூட சொல்லுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். மருது, இந்த பொண்ணை நமக்கு சரி உடுத்தி கொடுக்க உன்னால முடியாதா என்ன? கேட்க துடித்ததை விழுங்கிக் கொண்டான் சின்னத்துரை. செந்தில் கொஞ்சம் வசதியானவன். பணத்திற்கு மசியாத இடம். பயமுறுத்தலுக்கும் செந்தில் அஞ்சாதவன். உண்மையை சொல்ல போனால் ஊரில் அவன் ஒருவன்தான் சின்னத்துரையை பற்றி அச்சப்படாதவன். அப்படிப்பட்டதொரு இடத்தில் அவனுக்கு ஆசையை தூண்டும் அளவு ஒரு பெண் வந்து விட்டிருக்கிறாளே. தன்னுள் பலவும் எண்ணியவனுக்கு அதற்கு மேல் அங்கே உட்கார்ந்திருக்க பொறுமையில்லை. சரி, நான் வர்றேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக கால் செருப்புகளை திணித்துக் கொண்டு களத்து மேட்டிலிருந்து இறங்கினான். சடதியில் காரை கிளப்பிக் கொண்டு விரைந்தான். தாரணி மௌனத்துடன் நடந்து போய்க் கொண்டிருந்தாள். பஸ் பிடித்து அன்று மாலை அவள் அடுத்த டவுனுக்கு போயிருந்தாள். அண்ணன் கூட வர அவள் அந்த தனியார் மருத்துவமனைக்கு தன் விண்ணப்பத்துடன் அதன் தலைவரை காணச் சென்றிருந்தாள். ஓன் தங்கச்சியாயா இது என்று முகமெல்லாம் சிரிப்புடன் கேட்டார் டாக்டர். மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டினான் செந்தில். இங்க ஒரு வேளை காலின்னு கேள்விப்பட்டு அழைச்சிட்டு வந்தேன். பட்டணத்துல படிச்ச பொண்ணு. மேலே பேசாது அவர் முகத்தை பார்த்தான். சான்றிதழ்களை பார்வையிட்ட டாக்டருக்கு திருப்தியாக இருந்தது. அடுத்த மாசம் தொடக்கத்திலே வர சொல்லிரு, வேலை போட்டு தரேன். மாசம் 350 தர முடியும். இப்ப என்னால காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரை வேலை. இடையில காப்பி குடிக்க சாப்பாட்டு நேரம் தருவோம். இன்னும் 2 பெண்களும் ஒரு பையனும் வேலை பார்க்கறாங்க என்ன என்றார். செந்திலுக்கு மகிழ்ச்சி கட்டுக்கொள்ளவில்லை. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி டாக்டர். எங்க வேலை கிடைக்காம போயிடுமோன்னு பயந்து போயிருந்தேன் என்று பற்கள் தெரிய கும்பிடு போட்டுவிட்டு தங்கையுடன் வெளியே வந்தான். அந்த நற்செய்தியினை கொண்டாட அவன் தன் தங்கையை அருகில் இருந்த ஆனந்தா ஹோட்டலுக்கு அழைத்து போனான். குலோப் ஜாமுன் இன்னும் 1 சாப்பிடுமா? மசாலா தோசை 1 போதுமா? வேலை செய்ய போற உடம்புல தெம்பு நிறைய தேவைமா, எலி குறிக்கிறாப்புல சாப்பிடக்கூடாது என்று உபசரித்தான். தங்கையை வீட்டுக்கு கூட்டி வந்து 1 வார காலம் கூட ஆகவில்லை. அதற்குள் தங்கை உபயோகத்திற்கு என்று ஒரு மேஜை நாற்காலி வாங்கி போட்டிருந்தான். சாமான் அறையை சரி செய்து அதன் மீது புத்தம் புது பஞ்சுமெத்தை தலையணையை வாங்கி போட்டு தங்கைக்கு வசதிகள் செய்து கொடுத்திருந்தான். நீ எதுக்குமா அடுப்பங்கரைக்குள்ள போகணும்? சமைக்கவும் வீட்டை பாதுகாக்கவும் நம்ம முத்தாச்சி பெரியம்மாவை வரவழைக்க போறேன். அதுவரை மூலக்கடை ஹோட்டல்ல இருந்து எடுப்பு சாப்பாடு எடுத்துக்கலாம் என்ன? பட்டணத்தை போல கேஸ் அடுப்பு இங்க கிடையாதுல்ல. மண்ணெண்ண ஸ்டவ்ல நான் பாடுபடுறது போதுமா என்று தங்கையை அன்போடு கடிந்து கொண்டான் செந்தில். தங்கையை ஒரு நல்ல இடத்தில் கட்டி கொடுத்த பிறகுதான் தன் வாழ்வை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று தனிக்கட்டையாக வாழ்ந்தவன். தங்கை தங்கை என்று தன் உயிரையே அவள் மீது வைத்துக் கொண்டிருந்த பாசமலர் அண்ணன் அவன். பட்டணத்தை போல இல்லம்மா நம்ம மங்களாபுரம், ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. அதனால நீ உடனே பஸ் பிடிச்சு ஊருக்கு போய் சேரு. பஸ் நிலையத்திலிருந்து ஊருக்குள்ள நடக்கிற பாதையோரம் இப்ப நிறைய மனுஷங்க போற புழக்கம் இருக்கும். கொஞ்ச நேரம் போனா சாலை வெறிச்சோடி போய் கிடக்கும் என்று கூறி தங்கைக்கு ஒரு பொட்டலம் ஓமப்பொடியும் ஜிலேபியும் வாங்கி கொடுத்து அவள் கேட்ட நோட்டு புத்தகங்கள் கதை புத்தகங்களையும் வாங்கி தந்து 1 முழம் கதம்பம் வாங்கி தந்து தலையில் சூடிக்கொள்ள சொல்லி பஸ் நிலையம் வந்து 100 பத்திரம் சொல்லி அனுப்பியிருந்தான். தாரணி மிகவும் அடக்கமான பெண். அண்ணன் பேச்சுக்கு ரொம்பவும் மதிப்பு கொடுப்பவள். அவளது படிப்புக்காக மாதந்தோறும் மறக்காது அவன் பணம் அனுப்பி வந்தான். 6 மாதத்திற்கு 1 முறையாவது அவசர நடையாக பட்டணம் வருவான். அவளுக்கு வேண்டிய துணி, பவுடர், சோப்பு என்று காசை கணக்கு பாராது செலவழித்து விட்டு, தாரணி இந்த வாட்டி இவ்வளவுதான் வாங்கி தர முடிஞ்சிச்சு, பொங்கலுக்கு நீ கேட்ட அமெரிக்கன் ஜார்ஜெட் சேலை வாங்கி தந்துடுறேன் என்று கனிவுடன் சொல்லி விடை பெறுவான்.
பரவாயில்லண்ணா, இந்த கைத்தறி சேலை போது எனக்கு என்றால் விடமாட்டான். திங்கிற வயசுல நல்லா நாக்கு ருசியா உடம்புக்கு தெம்பு ஏறுற மாதிரி உணவு திங்கணும். என்ன பாரு, இந்த வயசுல நான் 18 வயசுக்காரனாட்டம் ஆட்டம் போட முடியுமா? காலையில் எழுந்து கடையை திறக்க ஓடி கண்ட நேரத்திற்கு கிடைத்ததை சாப்பிட்டு ஓய்வு ஒளிச்சல் என்று நேரம் இல்லாது வீட்டையும் பின்பக்கத்து காய்கறி தோட்டத்தையும் கவனித்துக் கொண்டு தங்கைக்காக வாழ்ந்த அண்ணன் 30 வயதிற்குள்ளே முகம் சுருங்கி தலையில் லேசாக நரை ஓடத் தொடங்கி கிளடு தட்டி இருந்தான். செந்தில், தங்கச்சிக்கு இப்பதான் 18 வயசு ஆக போகுது. அதுக்கு கல்யாணம் கட்டி தந்த பின்னாடிதான் எனக்கு கல்யாணம்னு நீ இப்படி தனியா ஏன் அவதிப்படுற? காலகாலத்துல ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வீடும் விளக்குமா வாழ்றதை விட்டுட்டு? பக்கத்து வீட்டு பெரியவர் எத்தனையோ தடவை அவனது ஆசைக்கு தூபம் போட்டு பார்த்தார். அவன் ஒரே பிடிவாதமாக இருந்தான். மனைவியாக வரப்போகிறவள் தாரணியிடம் அன்பாக இருப்பாள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அண்ணன் தங்கை என்ற அவர்களது பாசத்திலே அவள் பாஷாணத்தை கலந்து விட்டாள். வேணா தாரணி புருஷன் வீட்டுக்கு போன பின்னாடிதான் எனக்கு கல்யாணம் என்று தங்கைக்காக தியாகம் செய்து கொண்டிருந்தான் அண்ணன். அண்ணன் தங்கை பாட்டை ரேடியோவிலிருந்து ஒலிப்பதை தூரத்தை கேட்டு விட்டாலும் செந்தில் அண்ணனை நினைத்து கண்கலங்கி மனம் நெகிழ்ந்து விடுவாள் தங்கை தாரணி. அண்ணன் வாங்கி தந்த புத்தகங்களை மார்போடு அணைத்துக் கொண்டு சுள்ளென்று எரித்த வெயிலை நிலவாக நினைத்து மெல்ல நடந்து கொண்டிருந்தவள் அருகில் சர் என்று கார் வந்து நின்றதும் திடுக்கிட்டு போனாள். ஊருக்குள்ளதானே போறீங்க, கார்ல ஏறிக்கோங்க, உங்களை வீட்டிலே கொண்டு போய் விட்டுறேன். காலோடு தலைவரை ஊன்றி பார்த்த சின்னத்துறையின் கண்களில் தெரிந்த வியப்பை கண்டு அரண்டு போனாள். தேங்க்யூ சார், நான் நடந்து போக ஆசைப்படுறேன் என்று கூறிவிட்டு மேலே நடக்க தொடங்கினாள் தாரணி. ஊர் கொஞ்சம் தூரமா இருக்கு, நல்ல வெயில், மறுக்காம ஏறிக்கோங்களேன் என்று காரை மிக அருகில் நகர்த்தியவனை முறைத்து பார்த்தாள். தேவையில்லை, நான் புரியலையா சார்? ஏன் சார் இப்படி வழியில போற பொண்ணுங்களை வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? மிகவும் துணிச்சலாக கேட்டாள். இதுவரை அவனை அப்படி யாரும் முகத்தில் அடித்தது போல் பேசியதில்லை. அவனை கண்டு பெண்கள் நடுங்கினார்களே ஒழிய தலையை நிமிர்த்தி அசட்டையாக பார்த்து பதில் சொன்னவர்களே கிடையாது. ஆத்திரத்தில் முகம் சிவந்து போனான். ஒரு சின்னஞ்சிறு குட்டி அவனை துச்சமா தூசி போல தூக்கி எறிகிறாளே. செந்திலின் தங்கையாக மட்டும் அவள் இல்லாதிருந்தாள் சரசரவென்று கையை பற்றி காரில் இழுத்து போட்டுக்கொண்டு நேரே வீட்டுக்கு கடத்தி கொண்டு போய்விடுவான். சின்னத்தர, இந்த வருஷமாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கப்பா. கும்பகோணத்து மாமன் பச்சை கிளி போல பொண்ணை வச்சுக்கிட்டு நடையா நடக்கிறாரே. இப்படி முணுமுணுத்து அவனது கோபத்தை கிளறி கொண்டிருந்த அம்மாவும் சமீபத்தில் காலமாகிவிட்டாள். வீட்டிலேயே தவசு பிள்ளையையும் தோட்டக்காரனையும் தவிர ஒரு பெண் வாடகை கிடையாது. அவனது அந்தரங்க லீலைகளுக்கு வீடே ஒரு கேளிக்கை ஸ்தலமாக மாறிவிட்டிருந்தது. வடக்கு தெருவின் ஓரத்தில் கிராமத்தின் எல்லையோரமாக படர்ந்து கிடந்த மரங்களின் உள்ளே அமைந்த காரை கட்டிடம் அது. கொலை நடந்தாலும் கேட்பாரற்றதொரு தனி வீடு. யார் கேட்பது? சின்னத்துரைக்கு மிகவும் சௌகரியமாக அமைந்து விட்டிருந்தது. அதை தவிர மாந்தோப்புக்குள் அவனது முப்பாட்டன் காலத்தில் கலெக்டர் துரை வந்து இறங்கி வசதியாக தூங்கிவிட்டு போக கட்டி வைத்த மாடி வீடு இப்போது மூடி கிடந்ததென்றாலும் அப்போதைக்கப்போது அவனுக்கு உபயோகமாக இருந்த இடம். அதற்கு சற்று தொலைவில்தான் குலதெய்வம் துர்க்கையம்மன் கோவிலும் தூர் எடுக்காது விட்டு போயிருந்த பாழும் கிணறும் இறந்தன. துர்க்கைக்கு செவ்வரளி பூ போட்டு தொடர்ந்து 7 வாரம் வணங்கினால் கல்யாணம் கூடி வரும் என்ற நம்பிக்கை கிராமத்து பெண்களுக்கு. சில சமயம் மாந்தோப்பு வீட்டு ஜன்னல் வழியே துர்க்கை கோவிலுக்கு வருகின்ற பெண்களை நோட்டமிடுவதுண்டு அவன். இதுவரை அவன் தொடர்பு கொண்ட எந்த பொண்ணும் இந்த தாரணிக்கு ஈடாக மாட்டாங்க போல இருக்குதே. மருது சொன்னது அத்தனையும் உண்மைதான் போல. தோட்டத்து கீரத்தண்ட போல தளதளன்னு எண்ணிக்கொண்டே வண்டியை ஓட்டிக்கொண்டு வீட்டை அடைந்தான். காரை நிறுத்தி வைத்துவிட்டு பூட்டிவிட்டு உள்ளே சென்றவனது நெஞ்சு தாரணியை நினைத்து தவிப்புடன் தாளமிட்டது. உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டியது. செந்திலுக்கும் பயப்படப் போவதில்லை, அவனது பாட்டனுக்கும் பயப்படப் போவதில்லை. அந்த தாரணியை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும். திருமணம் செய்து கொள்ள பெண் கேட்டால் வெக்கம். ஊர்லயே பெரிய புள்ளியான அவன் கேவலம் ஒரு சின்ன மளிகை கடைக்காரன் வீடு ஏறி பொண்ணு கேட்கிறதா? வேறு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. அவன் மனம் வைத்து தோல்வியடைந்தான் என்று ஒரு காரியத்தையும் குறிப்பிட முடியாதே. கருவேப்பிலை இஞ்சி போட்டு புளித்த மோரை குளிர்சாதன பெட்டியிலிருந்து எடுத்து வெள்ளி டம்ளரில் ஊற்றி ஐஸ் துண்டுகள் போட்டு கொண்டு வந்து தவசு பிள்ளை பணிவுடன் வைத்த போது அவன் அந்த பெரிய ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தான். தாரணி மேல் கொண்ட ஆசை அதைவிட வேகமாக அவன் மனதில் ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தது. கயிற்று கட்டிலின் மீது உட்கார்ந்து கொண்டு
ஈர்க்குச்சியால் பல்லை நோண்டிக் கொண்டிருந்த மருதுவின் காதில் உள்ளே மனைவி வீரம்மா முணுமுணுப்பது கேட்டது. படக் படக் என்று சுள்ளிகளை அவள் ஒடித்த அடிப்பிற்குள் வைத்த வேகத்திலிருந்து அவள் கோபமாய் இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான். வீரம்மா, வெத்தலை பெட்டியை எடு என்று குரல் கொடுத்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சோத்த பொங்கிடுவேன், அதுக்குள்ள வெத்தலை எதுக்கான்? கேட்டபடி முந்தானையை வரிந்து கட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். ஆமா, அந்த மனுஷன் தான் கேக்குறான்னா நீ எல்லா சங்கதியும் புட்டு வைக்கணுமாயா? கேக்குறேன் உன்னைய அதட்டினாள். நான் சொல்லாட்டா அவர் வேற வழியா தெரிஞ்சுக்க மாட்டாரா? என்ன இப்படி பேசிட்டு தர்ற? நமக்கே அந்த பாவம்ன்றேன். அந்த பொண்ணு மதியொலிக்கு என்ன கதி ஏற்பட்டுச்சுன்னு மறந்து போச்சாக்கும். கீழ் உதட்டை கடித்து கொண்டான். கடந்து போன அந்த சம்பவத்தின் நினைவு சம்பட்டியாக மண்டையில் அடித்தது. மதியொலி அந்த ஊரில் இருந்த சாதாரண விவசாயியின் மகள். பக்கத்து டவுனில் 10வது வரை படித்திருந்தாள். மகளை நர்ஸ் வேலைக்கு படிக்க வைக்க ஆசைப்பட்டு கொண்டிருந்தான் தகப்பன். அந்த சமயம் அவள் சின்னத்துரையின் கண்களில் பட்டுவிட்டாள். பெண் மாநிறந்தான். 18 வயதை தாண்டாத பருவம். இளமையின் பூரிப்பில் பார்க்க நன்றாகத்தான் இருந்தாள். சின்னத்துரை தான் குறிவைத்த பெண்களை பலவித தந்திரங்களை உபயோகித்து கைப்பொம்மையாக்கிக் கொள்வது வழக்கம். மதியொலியை அவன் காதலிப்பதாக போக்கு காட்டி மயக்கி விட்டிருந்தான். பெரிய தனக்காரரின் மகன் தன்னை மணக்க விரும்புகிறான் என்ற ரகசியத்தை தன் மனதிற்குள் வைத்துக் கொண்டு அவள் சின்னத்துரையை மாந்தோப்பு வீட்டிலேயே யாருக்கும் தெரியாது சந்தித்தாள். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லியா, அந்த மனுஷன் நம்பி நான் நாசமா போயிடுவான்னு என்று வீரம்மாள் தன் கணவனிடம் பலமுறை கெஞ்சி கேட்டுக் கொண்டாள். அவர் சங்கதியில குறுக்க போனா நம்ம கழுத்து போயிடும். நீ சும்மா வாயை மூடிக்கிட்டு கழடி. படிச்ச பொண்ணுக்கு அறிவு இருக்க வேணாமா? நீயே சொல்ல. மருது மறுத்து விட்டான். முடிவு 2 மாத கர்ப்பம் என்பதை உணர்ந்து கொண்ட மதியொலி சின்னத்துரையின் காலில் விழுந்து வேண்டியும் அவன் இறங்கவில்லை. என்ன போல உனக்கு எத்தனை பேர் சிநேகிதமோ? நான் கட்டிக்க போற பொண்ணு பத்தினியாதான் இருக்கணும், தெரியும் தானே என்று ஒரே நொடியில் உதறிவிட்டான். தகப்பனுக்கு தெரிந்தால் வெட்டருவாளை எடுத்துக்கொண்டு வந்து விடுவான். ஊர்க்காரருக்கு தெரிந்தால் அழியாத பழி என்று பலவும் எண்ணி மதியொலி தன் முடிவை தூக்கு கயிற்றில் தேடிக்கொண்டாள். ஆனாலும் அவள் மேல் அழியாத பழி ஏற்படத்தான் செய்தது. பட்டணத்துல யாரோடையோ சிநேகமா, அந்த சிநேகிதை இங்கேயும் வந்து பாக்குற பழக்கமா, கல்யாணமாகாம கர்ப்பம் ஆயிட்டதுனால மானத்துக்கு பயந்துகிட்டு தூக்கு போட்டுக்கிட்டாளா? அந்த பட்டணத்துக்காரை இப்ப கம்பியை நீட்டிட்டா என்று ஊரார் அவளை நிந்தித்ததை தாங்காது அவள் தகப்பனும் மூட்டை பூச்சி மருந்தை தின்று அமைதியை தேடிக்கொண்டு விட்டான். மதிவொளியின் குடும்பம் சின்னத்துரையால் சில மாதங்களில் சீரழிந்து போன ரகசியம் மருதுவுக்கும் இன்னும் சில பேருக்கும் மட்டும்தான் தெரியும். சின்னத்துரை பண்ணையின் ஆட்கள் மூச்சு விடவில்லை. அதற்கு பின்னும் அவன் சும்மா இருக்கவில்லை. பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கு ஆசிரியையாக வேலை பார்க்க வந்த அமிர்தாவிடம் தன் வேலையை ஆரம்பித்தான். பண்ணை கொள்ளையில் காய்த்த காய்களில் இருந்து 3 வாழை ரஸ்தாளி சீப்புகளும் செம்பு நிறைய கறந்த பசும்பாலும் அமிர்தாவுக்கு அடிக்கடி அனுப்பி வைத்தான். எங்க கிராமத்து பெண் குழந்தைகளுக்கு பாடம் கத்துக் கொடுக்க பட்டணத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க வசதிகளை நாங்க கவனிக்காம பின்ன யார்தான் கவனிப்பாங்க? சாமர்த்தியமாக பதிலளித்தான். மாங்காய், தேங்காய் என்ற பொருள்களை அனுப்பிவிட்டு பின்னர் அந்தி நேரங்களில் அவள் தங்கியிருந்த வீட்டிற்கு வரத் தொடங்கியது. வாய்க்கால் துறையில் அந்த சங்கதியை பெண்கள் கிசுகிசுக்க ஆரம்பித்ததை கேட்டு கலவரமடைந்த அமிர்தா தன் கிழத்தாயாரோடு பட்டணம் புறப்பட்டு போனவள் திரும்பவில்லை. அந்த வேலைக்கு முழுக்கு போட்டு விட்டதால் அவள் பிழைத்தாள். அதற்கு பிறகு அவன் தாயார் நோயாக இருந்த போது பணிவிடை செய்ய வந்த நர்ஸ் லோசனி 3வது நாளே சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடிவிட்டாள். என்ன நடந்தது, ஏன் மறைந்து போனாள் என்பது பலருக்கு தெரியாத ஒரு மர்மம். ஆனால் மருதுவுக்கு மட்டும் தெரியும். இரவு நேரத்திலே தூக்க மருந்தின் போதையில் தாயார் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் இரவு பக்கத்திலே தலை மீது படுத்து கிடந்த நர்ஸ் லோசினியை மெல்ல தொட்டு எழுப்பினான். அலறி அடித்துக் கொண்டு எழுந்தவள் அவனது பச்சை சிரிப்பை கண்டு பயந்து போய் சத்தம் போட்டு விட்டாள். அப்போது அந்த வீட்டில் சமையல் வேலை செய்து வந்த ஏகாம்பரம் அவனது அப்பா காலத்திலிருந்து வேலை பார்க்கும் நாணயமான ஊழியர். நர்ஸ் லோசனி அங்கு பணிவிடை செய்ய அமர்த்தப்பட்ட நாளிலிருந்து அவருக்கு இரவில் தூக்கம் கிடையாது. நெருப்பும் பஞ்சு போல கல்யாணமாகாத கட்ட பிரம்மச்சாரியான எஜமா இருக்கிற வீட்டுல சின்னஞ்சிறு பொண்ண நர்ஸ் வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கிறாரு இந்த டாக்டர். அவருக்கு மண்டையில மசாலாவா இருக்கு. உள்ளூர வெகுண்டு கொண்டிருந்தார். லோசனியின் அலறலை கேட்டு மேல் துண்டை தோளில் போட்டுக்கொள்ள மறந்து கையில் பிடித்தபடி உள்ளே ஓடி வந்தார். தாடை இறுகி போனான் கோபத்தில் சின்னத்துரை. என்னமா நடந்துச்சு? ஏகாம்பரம் மிகவும் அனுதாபத்துடன் கேட்டது அவனது ஆத்திரத்தை கிளப்பிவிட்டது. தூக்கத்துல என்னவோ கெட்ட கனவு போல இருக்கு. ஏதோ ஒண்ணு கூச்சல் போட நான் மாடியில இருந்து ஓடி வந்தேன்.
தங்களையே பார்த்துக்க தெரியாதவங்க இது மாதிரி வேலைக்கெல்லாம் ஏன் வர்றாங்க? படபடவென்று கூறிவிட்டு மாடிப்பக்கம் போய்விட்டான் சின்னத்துரை. லோஷனி ஏன் விசும்பி அழுதாள் என்பதை ஏகாம்பரம் புரிந்து கொண்டு விட்டார். மனக்லேசம் தரும் சங்கதி. தூண்டி துருவி கேட்பது நியாயமல்ல என்று அவர் அந்த பெண்ணுக்கு அன்று இரவு முழுவதும் காவலாக அப்படியே உட்கார்ந்திருந்தார். மறுநாள் காலை தன் உழைப்புக்கு சம்பளம் கூட வாங்கிக் கொள்ளாது லோஷனி புறப்பட்டு விட்டாள். தனது முயற்சியின் குறுக்கே வந்த இடையூறு செய்ததுக்காக ஏகாம்பரம் அந்த மாத முடிவிலேயே வேலையில் நின்று நீக்கப்பட்டார். எஜமானனிடம் நெருங்கி பழகியிருந்த மருதுவுக்கு இவையெல்லாம் நன்றாகவே தெரியும். எந்தெந்த பெண்கள் எந்தெந்த சமயம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற விவரம் அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ மடமடன்னு அந்த பொண்ணை பத்தி விவரமா சொல்லிக்கிட்டு இருந்த. இது உனக்கே நியாயமா? நம்ம கடைக்குட்டி காவேரிக்கு விஷக்காய்ச்சல் வந்தப்ப உங்க எஜமானன் ஊர்ல இல்ல, மருந்து வாங்க பையில காசு இல்ல. அப்ப ஓடி போய் செந்தலையா கிட்ட கேட்டியே. மறு பேச்சு பேசாம 50 ரூபாய தூக்கி தந்தாரே மகராசன். அந்த விவரம் கூட இல்லாம அவர் தங்கச்சியை பத்தி இந்த ராட்சசன் கிட்ட அளக்குற என்ன? உனக்கு நல்லாவா இருக்குதெல்லாம்? சி! சோத்தை கிளறிய ஆப்பையை கையில் பிடித்தபடி கோபத்துடன் கேட்டாள் வீரம்மா. அதெல்லாம் பத்தி தான் நினைச்சுக்கிட்டு மனசு தடுமாறி இருக்கிறேன். நீ வேற சொல்லி காட்டணுமாக்கும். உனக்கு தெரிஞ்சே அந்த மனுஷன் செஞ்சிருக்கிற அக்கிரமங்கள் எத்தனையோ, உனக்கு தெரியாம செஞ்சது இன்னும் எத்தனையோ. பாவி, எந்த வேலையில வயிறு திறந்தாலும் ஒரு பிசாச பெத்து போட்டுட்டு போயிருக்கிறா. பிசாச கூட மந்திரவாதியை வச்சு ஓட்டிடலாம் போல. உங்க எஜமானனா எந்த மந்திரவாதியை கட்டுப்படுத்த முடியாதியா? உறக்க கத்தாத, யார் காதலையும் பட்டா ஆபத்தாயிடும். இப்படி பயந்து பயந்து இவரை அளக்குற சோத்த திங்கிறத விட பட்டினி கிடந்து சாவலாம். செந்திலையா தங்கச்சிக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னு வையி, நான் பொல்லாதவளாயிடுவேன் சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான். அட, நான் ஏதோ கேட்டதுக்கு பதில் சொன்னேன்டி. இந்த தூது நடக்கிற சமாச்சாரம் எல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். சமயத்துக்கு செந்திலையா கிட்ட போய் கோல் மூட்டி விட்டுடுவேன். அவருக்கு ஏதாச்சும் கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுன்னா குடலை புடுங்கி மாலை போட்டுடுவாரு. உங்க எஜமானன் எல்லார்கிட்டையும் தன் சின்ன புத்திய காட்ட முடியாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நமக்கு 2 பொன் குழந்தைகள் இருக்குது. ஊர் பொண்ணுங்க பாவத்தை கொட்டிக்கிட்ட நம்ம பாவத்தை கொட்டிக்க எவனாச்சும் வருவான் சொல்லிவிட்டேன். சவால் விட்டு விட்டு குடிசைக்குள் சென்றாள். வாய்க்குள் கூட்டிக் கொண்டிருந்த எச்சிலை தூர துப்பினான் மருது. அவனுக்கு தன் எஜமானனது போக்கு வர வர பிடிக்கவே இல்லை. காலாகாலத்தில் ஒரு கல்யாணத்தை செய்து கொண்டு எல்லோரையும் போல ஏன் இவர் சௌரியமா வாழக்கூடாது? இனி அந்த பொண்ணு தாரணிய பத்தி எது கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்ல போறேன். பாவம், தாயில்லாத பொண்ணு. அண்ணன் அது மேல உசிரையே வச்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கே வம்பு. பலவிதமாக எண்ணி சஞ்சலத்தில் தவித்தான். அன்று இரவு கடையை மூடிவிட்டு வந்த செந்தில் காலையில்தான் கடை தெரு ஹோட்டலில் விட்டு போயிருந்த டிஃபன் செட்டில் சூடான உணவுடன் வேகமாக வீட்டுக்கு திரும்பினான். சமையல் மேடை மேல சாக்குக்குள்ள பொதிச்சு வச்சிருக்கிற இலையை எடுத்து கூடத்துல போட்டு தண்ணி டம்ளர் வையுமா. சாப்பாடு ஆடுறதுக்கு முந்தி ஒரு செம்பு தண்ணிய ஊத்தி குளிச்சுட்டு வந்துடுறேன். பின்பக்கம் அவன் விரைந்தான். லுங்கி பனியனில் நெற்றி நிறைய விபூதியுடன் அவன் இலைக்கு முன் உட்கார்ந்து டிஃபன் செட்டை திறந்தான். தானே பொரியல் கூட்டு முதலியவற்றை தங்கையின் இலையில் எடுத்து வைத்தான். அட, உனக்கு பிடிச்ச வெங்காய சாம்பாரு சூடா கொதிச்சுட்டு இருக்கு பாரு. நெய் ஊத்துறேன், பிசைஞ்சே சாப்பிடு. என்ன ஒரு மாதிரி இருக்கிற, உடம்புக்கு என்னாச்சு? சட்டென்று இடது கையை நீட்டி அவளது நெற்றியை தொட்டு பார்த்தான். ஒண்ணுமில்லண்ணா, இன்னைக்கு வர்ற வழியில ஒரு சங்கதி நடந்துச்சு, பயந்துட்டேன். என்னமா நடந்துச்சு? அண்ணன் பதறி போனான். பஸ் நிலையத்துல இருந்து நான் வீட்டுக்கு நோக்கி வந்துகிட்டு இருந்தப்ப ஒரு ஃபியட் கார் என் மேல இடிச்சு தள்ளுறாப்புல போச்சு. நான் ஒதுங்கி போயிட்டேன். சோற்றை பிசைந்து வாயில் போட கையை தூக்கியவன் தொப்பென்று அதை இலை மீது போட்டான். கோபத்திலே அவன் கொந்தளித்து போனான். இந்த ஊர்ல கார் வச்சிருக்கிற பய ஒரே ஒருத்தன்தான், சின்னத்துரைன்னு பேரு, பெரிய தனக்காரர் மகன். அவர் போன பின்னாடி அவனுடைய ஆட்டம் பாட்டம் ரொம்பவும் அதிகமா போயிடுச்சு. அவன் காரை நிறுத்தி ஏதாச்சும் கண்ணா பின்னான்னு பேசினானாமா. அண்ணன் முகத்திலே தெரிந்த கோபமும் குரலில் துணித்த காரமும் அவளை எச்சரித்தன. நாள் முழுவதும் மாடாக உழைத்து விட்டு வீடு வந்து ஒரு வாய் சோற்றை அள்ளி போடும் சமயத்தில் அவள் அதை பற்றி பேசியிருக்க கூடாது. சின்னத்துரை காரில் தன்னை ஏறிக்கொள்ள சொல்லி வற்புறுத்தியதை சொன்னால் பாவம் அண்ணா சாப்பிடாது எழுந்து விடுவாரே. ஒருவேளை ஆத்திரத்தை அடக்க மாட்டாது அந்த சின்னத்துறையிடம் சண்டை போட கிளம்பி விட்டாள். ஒரு நிமிடத்தில் பலவும் எண்ணியவள் லேசாக முறுவலித்தாள். அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுனா, நான் யாருன்னா அவனுக்கு தெரியாது. அவன் என்கிட்ட எதுவுமே பேசல. ஆனா நான் தான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஒரு குணம் தப்பி இருந்தா மண்டை உடஞ்சிருக்குமேன்னு நடுங்கி போயிட்டேன் தெரியுமா. முத்தாச்சி பெரியம்மா புதன்கிழமை வர்றதா கடுதாசி போட்டிருந்தாங்க. இன்னும் 4 நாள் நீ அவங்க இல்லாம வீட்டுல தனியா இருக்க போறல்ல. கதவை யாரு தட்டினாலும் விசாரிச்சுட்டு தர. அடுத்த மாசம் வேலைக்கு போக போற. காலையில என்னோடவே கிளம்பிடு. சாயங்காலம் வீடு வர்றப்ப கொடிக்கால் பக்கம் நிறைய ஆட்கள் வெத்தலை கிள்ளிக்கிட்டு இருப்பாங்க. காலையில மனுஷ புழக்க இருக்கும்தான்.
அப்போ நீ தைரியமா நடக்கலாம். யாரும் இல்லாதப்ப நீ தெருவுலையோ வாய்க்கா கரவோரமாவோ நடக்காத, ஊர் கெட்டு கிடக்குமா கூறிவிட்டு அண்ணன் சாப்பிடத் தொடங்கினான். ரசத்தை நல்லா ஊத்தி சாப்பிடுமா, இந்த பயமே உனக்கு காய்ச்சல் கொடுத்துடும் போல இருக்குதே என்றான் பரிவுடன். பாத்திரங்களை கழுவி அவள் வைக்கும் முன் கட்டிலின் மீது படுக்கையை விரித்து தட்டி போட்டான். தாரணி, நீ ரொம்ப பயந்துருக்கன்னு நினைக்கிறேன். தலைவலிக்கு உனக்கு போன வாரம் டாக்டர் கொடுத்த மாத்திரை இருக்கும், அதை கொடுக்கறேன். ஒரு வாய் தண்ணியோட முழுங்கு, நல்லா தூக்கம் வரும் என்னம்மா என்று உபசரித்தான். நல்ல வேளை சின்னத்துறை தன்னோட கார்ல ஏற சொல்லி வற்புறுத்தினதை நான் சொல்லவே இல்லை என்று எண்ணியபடி ஆழ்ந்து உறங்கி போனாள் தாரணி. மறுநாள் காலை செந்தில் அவளுக்கும் தனக்கும் காப்பியும் தோசையும் ஹோட்டலில் இருந்து வாங்கி வந்தான். பகல் நேரத்திற்கு சாப்பிட ஒரு இட்லி பொட்டலமும் அவளுக்கு வாங்கி வந்து சமையல் மேடை மேல் வைத்தான். நீ எதுக்கும் வெளியே போக வேணாமா, சட்டியில மோர் இருக்கு, பகலுக்கு இட்லியும் மோரும் சாப்பிடு. நான் இல்லாதப்ப கதவை தாழ் போட்டுக்கிட்டு யாருக்கும் திறக்காத, உள்ளேயே பத்திரமா இரு. 4 நாள் பொறுத்துக்கோ. முத்தாச்சி பெரியம்மா புதன்கிழமை வந்துடுறாங்க. அவங்க விதவிதமா சமைச்சு போடுறத நீ சாப்பிட்டா 2 மடங்கா போயிடுவ தெரியுமா? அண்ணன் வேடிக்கையாக சொன்னான். வேணான்னா உடம்பு ஊத வைக்க எனக்கு பிரியம் இல்ல. அதுவும் சரிதான், கல்யாணத்துக்கு நிக்கிற பொண்ணு நீ கொடி போலதான் இருக்கணும். முத்தாச்சி பிரியம்மா கிட்ட நல்லா சமைக்க கத்துக்கோ. அடுத்த மாசம் தானே வேலைக்கு போக போற, அதுக்குள்ள ஒரு நல்லவன் வந்துட்டு நான் உன் கல்யாணத்தையும் முடிச்சிடுவேன். உங்களுக்கு நான் ரொம்ப பாரம் ஆயிட்டேன் இல்லனா? அது இல்லம்மா, என்னைக்காவது ஒரு நாள் என்னைய விட்டு பிரிஞ்சு நீ உன் புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். படிப்புக்காக பட்டணத்துல இருந்ததையே என்னால தாங்க முடியல. கல்யாணம்ங்கிறது ஒரு நீண்ட பிரிவாச்சேனா, அதை என்னால தாங்கிக்க முடியுமா? சில சமயம் நான் நினைக்கிறது உண்டு, மரணம்ங்கிறது திரும்ப முடியாத பிரிவாச்சு. தாரணி, கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன், கலவரப்படுறாப்புல இதெல்லாம் பேசாதம்மா. கணவனோட நீண்ட கால வாழ வேண்டியவனி என்று செல்லமாக அதட்டிவிட்டு புறப்பட்டான். கதவை அடைத்துக் கொண்டு அவள் உள்ளே போய்விட்டாள். வீட்டை பெருக்கி சுத்தம் செய்தாள். அலமாரியில் மெருகு குறைந்து தூசிப்படிய அடுக்கி வைத்திருந்த பாத்திரங்களை எடுத்து போட்டு ஒரு மூச்சு தேய்த்து கழுவி துடைத்து வைத்தாள். அண்ணனது துணிகளையும் தன் துணிகளையும் குளியலறைக்குள்ளேயே தோய்த்து முற்றத்து கொடியில் காயப்போட்டாள். சாமான் அறைக்குள் வந்து நின்று கொண்டு ஜன்னலை மெல்ல திறந்து வீதியில் வேடிக்கை பார்த்தாள். இது என்ன பொழுது நத்தையா நகருது? அவளுக்கு மிகவும் அலுப்பாகத்தான் இருந்தது. அண்ணனிடம் கேட்டு முதல் நாள் டவுன் கடை தெருவில் வாங்கி வந்த கதை புத்தகங்களில் ஒன்றை எடுத்து பிரித்து வைத்துக் கொண்டு முற்றத்து கொரட்டில் காலை தொங்க போட்டவாறு தூண் மீது சாய்ந்து கொண்டு படிக்கத் தொடங்கினாள். வாயிற்கதவை யாரோ தட்டும் சப்தம் கேட்டது. விசாரிக்காது சட்டென்று கதவை திறக்கக்கூடாது என்பது அண்ணனின் உத்தரவாயிற்றே. சாமானரை ஜன்னலின் கீழ் கதவை திறந்து அதன் வழியே வாயிற்பக்கம் பார்த்தாள். வராண்டாவில் அவளுக்கு அறிமுகமில்லாத கிராமத்து பெண் ஒருத்தி ஒரு கூடையுடன் நின்று கொண்டிருந்தாள். என்னம்மா, என்ன வேணும்? உள்ளிருந்தபடியே கேட்டாள். தாரண்கிறதானே உங்க பேரு? இத வீட்டுல இருந்து கொடுத்து அனுப்புனாங்க. இவங்க வீட்டுல இருந்து? ஆதங்கத்துடன் கேட்டாள் அவள். செந்தாமரையம்மா வீட்டுல இருந்து என்று கூறிய அந்த பெண் தன் தலையில் சுமந்து கொண்டிருந்த சிறு கூடையை இறக்கி வைத்துக் கொண்டாள். செந்தாமரையா? யாரது? அந்த பேர்ல ஒரு சொந்தக்காரங்க இருக்கிறதா அண்ணன் சொல்லவே இல்லையே. ஊருக்கு வந்து ஒரு சில நாட்கள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள அவ எப்படி எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? காலையில் கடை திறக்க ஓடும் அண்ணன் இரவு திரும்பியதும் சாப்பிட்டு தூங்கத்தானே பொழுது சரியாக இருக்கிறது. வந்திருக்கிறவ பொண்ணு தானே, அவளை கண்டு ஏன் மிரளணும்? ஒருவேளை அந்த செந்தாமரை அவங்களுக்கு தூரத்து உறவுக்காரியோ என்னவோ. என்ன கூடையில அனுப்பியிருப்பாங்க? அடக்க முடியாத ஆவலில் கதவை திறந்தாள். இதையெல்லாம் திருச்சி கடையில இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்ததா ஐயா சொல்ல சொன்னாரு என்று கூடை நிறைய ஆரஞ்சு, ஆப்பிள், திராட்சை பழத்தை காட்டினாள். ஐயாவா? யாரது? திகைப்புடன் கேட்ட தாரணிக்கு ஒரே குழப்பம். செந்தாமரையம்மா மகன்தா, சின்னத்துறை ஐயா, அவர்தான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. விஷமமாக வந்தவள் சிரித்தாள். காது மூக்கும் ஜிவ்வென்று சூடாகி போக பொங்கி வந்த சினத்தை தாங்க முடியாது சட்டென்று அந்த கூடையை தூக்கி வாசல் திண்ணை மீது வைத்தாள் தாரணி. இந்த விளையாட்டெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது உங்க ஐயா வச்சுக்க சொல்லு. இதை எடுத்துட்டு வர உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? உங்க ஐயா என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அவர் பணத்துக்கும் பவுசுக்கும் இங்க யாரும் மயங்கி கிடைக்கலன்னு போய் சொல்லுமா. உடனடியா இடத்த காலி பண்ணாட்டா சத்தம் போட்டு பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு மானத்தை வாங்கிவிடுவேன். ஆமா, பாத்துக்கோ. அழுத்தமாக ஆவேசமாக படபடவென்று பேசிவிட்டு கதவை மூடி தாளிட்டுக் கொண்டாள். மிகவும் துணிவாக பேசினாலே ஒழிய உடல் முழுவதும் பயங்கரமானதொரு உணர்வில் நடுங்கியது. நெஞ்சு வெடித்து விடுவது போல் துடித்துக் கொண்டது. வெகு நேரம் கதவின் மேல் அப்படியே சாய்ந்து கொண்டு நின்றாள்.
சின்னத்துரையின் சாகசங்களில் அது ஒன்று என்பது அவளுக்கு தெரியாது. அவனது ஆசை அவள் மேல் விழுந்து விட்டது. அவன் பல வகையிலும் அவளுக்கு தூண்டில் போட ஆரம்பித்திருக்கிறான் என்பது அவள் அறிந்து கொள்ளவில்லை. திமிர் பிடித்தவன் தன் பணக்காரத்தனத்தை காட்டிக்கொள்ள பழங்களை வாங்கி அனுப்பியிருக்கிறானே என்று எண்ணி வெகுண்டு போனாள். என்னம்மா, சிறையில இருக்கிறது போல வீட்டுக்குள்ள அடைஞ்சு கடந்தியாக்கும், பொழுது எப்படி போச்சு என்று வேடிக்கையாக கேட்டபடி டிஃபன் செட்டை வைத்துவிட்டு குளிக்க பின்பக்கம் ஓடினான் செந்தில். அன்று நடந்ததை அண்ணனிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் அவள் மனம் ஆத்திரத்தில் தவித்தது. சொன்னால் என்ன நடக்கும் என்பது பற்றி நினைத்த போது பயமாக தான் இருந்தது. அவளுக்கு நன்றாக நினைவிருக்கிறது. பட்டணத்தில் இருந்த தங்கையை பார்த்துவிட்டு போக ஒரு தடவை அண்ணன் செந்தில் வந்திருந்தான். இருவரும் ஓய்வாக ஊரை சுற்றி கொண்டு கடற்கரை பக்கம் வந்தபோது சில இலசுகளின் கண்களில் அவள் பட்டுவிட்டாள். இந்த காட்டாம் பக்கத்துல யாரட இந்த மோகினி என்று காதில் படும்படி ஒரு இளைஞன் கூறியதும் கொள்ளென்று சிரிப்பு எழுந்தது. முகம் சிவந்து போனான் செந்தில். யாரடா காட்டா, எங்கே ஒரு வாட்டி சொல்லு பார்க்கலாம் என்று ஒரே பாய்ச்சலாக அந்த இளைஞனது மார்பு பக்கத்து சட்டையை பிடிக்க அவன் திமிர சட்டை கிழிந்து கையில் வந்துவிட்டது. முரட்டுத்தனமாக தங்கள் சிநேகிதன் மீது பாய்ந்து தாக்க கையை ஓங்கிய அந்த மனிதனின் முகத்தில் பொங்கி வழிந்த கோபத்தை கண்டு பயந்து அவர்கள் ஆளுக்கு ஒரு திசையாக ஓட அகப்பட்டவன் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு செத்தோம் பிழைத்தோம் என்று ஓடிய காட்சி நினைவுக்கு வரவே அவள் தனக்குள் சிரித்துக் கொண்டாள். அண்ணனுக்கு கோபம் வந்தா காடுமேடு கூட தாங்காதே, பின்னர் சாவகாசமாக சொல்லிக் கொள்ளலாம் என்று அன்றைய நிகழ்ச்சியை ஒத்தி போட்டுக் கொண்டாள். கதைகளை படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நேரம் போறதே தெரியலனா என்று கூறிவிட்டு இலைகளை பிரித்து சாப்பாட்டை பரிமாறத் தொடங்கினாள். அண்ணனும் தங்கையும் பழைய கதைகளை பேசி சிரித்தபடி சாப்பிட்டனர். எப்பொழுதும் அப்படியே இருக்கப் போவதாக நிம்மதியாக உறங்கினாள் தாரணி. பெரியம்மா முத்தாட்சி வந்து சேர்ந்ததும் செந்திலுக்கு பெருத்த நிம்மதி. வாய்க்கு ருசியாக சமைத்து போட்ட கிழவி வீட்டையும் தாரணியையும் வேட்டை நாய் போல காத்து கொண்டிருந்தாள். தாரணிக்கும் அவளை ரொம்ப பிடித்து விட்டது. வேலைக்கு போய் சேர 3 வாரங்கள் இருக்கின்றனவே. அதுவரை கதவை தாளிட்டுக் கொண்டு சிறையில் இருப்பது போல இருந்து தவித்தவளுக்கு வாழ்க்கை சுவையாகிவிட்டது. கிழவி நன்றாக சமைத்தது போலவே வேடிக்கையாக பல கதைகள் சொல்லி அவளை சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தாள். அடுப்பு தெரியாத வகையில் சமையல் பக்குவங்களை அவளுக்கு கற்றுக் கொடுத்தாள். அவள் வந்த பிறகு அந்த வீட்டில் ஏக கலகலப்பு. கிழவிக்கு பெருத்த குரல். கிழவிக்கு தெருப்பெண்கள் அனைவரும் சிநேகிதிகள் ஆயினர். ஏ தங்கமணி என்ற அடுக்கலையிலிருந்து அவள் குரல் கொடுத்தாள். கோடி வீட்டு தங்கமணி ஓடோடி வந்து விடுவாள். முத்தாச்சியே முத்தாச்சி என்று கூப்பிட்டுக் கொண்டு அடிக்கடி அவர்கள் வீட்டிற்கு தெருப்பெண்கள் வந்து போய்க் கொண்டிருந்தனர். பேச்சும் சிரிப்புமாக கிராம வாழ்வு அவள் மனதை நிறைத்தது. வயசு பிள்ளைய வீட்டுக்குள்ளே ஏன் அடைச்சு போடணும்ன்ற ரொம்ப தப்பு என்று நினைத்தாள் முத்தாட்சி. தெருப்பெண்கள் சிலரோடு அவளை துர்க்கையம்மன் கோவிலுக்கு போய் வர அனுமதித்தாள். தோட்டத்துல பூத்திருக்கிற செவ்வரளிய கிள்ளி எடுத்துட்டு போ, துர்க்கைய வழிபட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆகுமா, உனக்கும் அண்ணனுக்கும் சேர்த்து வேண்டிக்கோ கிழவி உபதேசித்து அனுப்பி வைத்தாள். அந்த தெருவில் கல்யாணமாகாமல் 4 பெண்கள் இருந்தனர். எல்லோரும் துர்க்கையை வழிபட்டுக் கொண்டிருந்தனர். காலையிலோ மாலையிலோ நேரம் கிடைத்த போது பூக்கூடையுடன் துர்க்கை வழிபாட்டுக்கு சேர்ந்து புறப்பட்டனர். அண்ணன் செந்திலிடம் அவள் சொன்ன போது அவன் மறுப்பு தெரிவிக்கவில்லை. கோவிலுக்கோ வாசலுக்கோ தனியா போகாதமா, ஊர் கெட்டு கிடக்கு என்று மட்டும் எச்சரித்தான். துர்க்கையம்மன் கோவிலுக்கு குறுக்கு வழி அந்த மாந்தோப்புதான். சுற்றி சாலை வழி நடந்தால் வெகு தொலைவில் இருப்பது போல பிரமிப்பு கொடுத்தது. சின்னத்துரையின் மாந்தோப்பில் தெரிந்த ஒற்றையடி பாதை வழியேதான் தெருப்பெண்கள் கோவிலுக்கு போய் வந்தனர். தாரணிக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆனாலும் கூட்டத்தோடு போய் வர நேர்ந்ததால் அவளும் அந்த வழியை தான் போய் வந்தாள். ஒரு நாள் மாலை பொழுது மங்கிக் கொண்டு வந்த சமயம் அவர்கள் சிரிப்பும் பேச்சுமாக கோவிலுக்கு புறப்பட்டிருந்தார்கள். தாரணி தோட்டத்து மலர் அத்தனையும் பறித்து கட்டி மாலையாக எடுத்து வந்திருந்தாள். சிவப்பு சேலையுடுத்தி செவ்வரளி மாலை அணிந்து மினுக்கிட்ட விளக்கொளியில் பார்க்க மிரட்சியை தந்தாள் துர்க்கையம்மன். அந்த கோவிலுக்கு வருகிறவர்கள் மிக குறைவு. அந்த பெண்கள் கொண்டு வந்த மலர் மாலையை அம்மனுக்கு சாத்திவிட்டு கற்பூர ஜோதி காட்டி தட்டில் கிடைத்த தட்சணையுடன் அர்ச்சகர் கதவை சாத்திக் கொண்டு வீடு கிளம்ப அவசரப்பட்டார். கொஞ்சம் நில்லு, கொடுக்காப்புளி மரத்துல இருந்து காய் பறிச்சிட்டு வந்துடுறோம் என்று பதிலுக்கு எதிர்பார்க்காமல் வாய்க்கால் கரையை நோக்கி ஓடிவிட்டனர் அந்த பெண்கள். மாலை நேரத்து மஞ்சள் ஒளி கரைந்து இருட்டு தலை நீட்டி எழுவதைக் கண்டு பதறிப்போனாள் அவள்.
தரையில் கிடந்த மாவிளை சருகுகள் மேல் சரசரவென்ற சத்தம் கேட்டு நடுங்கி போய் திரும்பி பார்த்தாள். சின்னத்துரை வெள்ளை வேட்டி சட்டையில் அலங்காரமாக நின்று கொண்டிருந்தான். துர்கை அம்மனை கும்பிட்டா என்ன கிடைக்கும் தெரியும் இல்லையா? அவனது கேலியும் சிரிப்பும் தாரணிக்கு பிடிக்கவில்லை. உனக்கு கை மேல பலன் கிடைச்சிட்டது பாத்தியா? உருட்டி முழித்தாள் தாரணி. துணிவாக இருக்க முயன்றாள். மனம் பக்பக் என்று அடித்துக் கொண்டது. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார் முதல்ல, அதட்டினாள். சின்னத்துரை பகபகவென்று சிரித்தான். துர்கையம்மன் கோவிலை அடைத்துவிட்டு அர்ச்சகர் வாய்க்காலின் மறுகரையை அடைந்து வெகு தூரம் போய்விட்டிருந்தார். கூட வந்த பெண்களும் அருகில் இல்லை. அந்தியின் அந்த வேலைக்கு அங்கே யாரும் வரமாட்டார்கள் என்ற துணிச்சல். என் வேலையை பார்க்கதான் தினமும் இங்க வந்து காத்துட்டு இருக்கேன் தாரணி. தாரணி, நீ மட்டும் மனசு வச்சுன்னா வச்சுக்கியேன், உன்னைய தங்கத்தாலே இழைச்சு வைரத்தாலே அபிஷேகம் பண்ணி அழகு பார்ப்பேன் தெரியுமா? நான் உன்னைய முதல்ல பார்த்ததுமே எனக்கு ஓன் நினப்பு தான் தாரணி. அவன் அருகில் நெருங்கினான். எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அவருக்கு ஏன் தெரியணும்? நம்ம 2 பேரும் ரகசியமா இருந்துட்டா? ரொம்ப அதிகமா பேசுறீங்க. கோவிலுக்கு வந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணது பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் மாந்தோப்புல உனக்கு என்ன வேலைன்னு கேட்பேன் எல்லாரும் முன்னிலையிலையும். இது என்னோட சொத்து தெரியுமா? நல்ல வேலை, கோவிலும் அதுல குடிகொண்டு இருக்கிற தெய்வமும் உங்க சொத்துன்னு சொந்தம் கொண்டாடாம போனீங்களே. இனிமே நாங்க இந்த பக்கமே வரமாட்டோம் சார். வந்திருக்கியே விடுவேனா? சொல்லியபடி மிக அருகில் நெருங்கி அவளது கையை பிடிக்க முயன்ற போது தன் கரத்தில் வைத்திருந்த பித்தளை தட்டால் ஓங்கி அவன் தலையில் அடித்து விட்டாள். பித்தளை தட்டின் ஓரம் முகவாயின் நெற்றியில் இடித்து காயத்திலிருந்து குபுகுபுவென்று ரத்தம் வழிந்து உதட்டில் பட்டு உப்பு கரிக்கவே ஆத்திரத்துடன் அவளை வேகமாக நெருங்கி அணைத்துக் கொள்ள முற்பட்டான். சிங்காரி, அலமேல என்று ஓங்கி கூக்குரலிட்டாள் தாரணி. என்ன, எதுக்கு இப்படி கத்துற என்று கூறிய வண்ணம் அந்த பெண்கள் ஓடி வருவதை கண்டதும் மரத்தின் பின்னால் மறைந்து மாயமாகிவிட்டான் சின்னத்துரை. நடந்தது சொன்னா அது பலவித கதைகளாய் மாறி அவளையே பாதிக்குமோ? தாரணி சட்டென்று பொய் ஒன்றை சொன்னாள். இருட்டிக்கிட்டு வருதா, எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. சரசரன்னு அந்த பக்கம் சத்தம் கேட்டுச்சு. பாம்பு ஏதாச்சும் ஓடுதோன்னு தான் நடுக்கி போயிட்டேன். பாம்பும் இல்ல, பள்ளியும் இல்ல, இவ ஒரு திடி. பட்டணத்து பொண்ணு நீ, ரொம்பவே எதுக்கும் பயப்படுற. சிரித்தபடி அவர்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர். வீட்டிற்கு வந்ததும் அவளது உடம்பில் ஏற்பட்ட நடுக்கம் அடங்கவில்லை. துர்கையை மனதிற்குள்ளே கும்பிட்டுக் கொண்டால் போதும், இனி அந்த கோவிலுக்கு போவதில்லை மனதிற்குள்ளே தீர்மானித்துக் கொண்டாள். சின்னத்துரை மாந்தோப்பு வீட்டுக்குள்ளே சென்று முகத்தை கழுவிக்கொண்டு அங்கே இருந்த படுக்கையறை விளக்கை பொருத்தி தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தான். அவனுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. அவனை அடித்து நெற்றியில் முடிவோரத்தில் ஒரு சிறு காயத்தை உண்டு பண்ணும் அளவு தாரணி பெருத்த துணிச்சல்காரியாய் இருக்கிறாளே, அவன் அவளை அப்படி லேசில் விட்டுவிடப் போவதில்லை. பழிக்கு பழி வாங்காவிட்டால் அவன் ஒரு ஆம்பளையா என்ன? பலவந்தமாக அவளை எப்படியாவது அவன் அடைந்து விடப் போகிறான். செந்திலுக்கோ அந்த ஊர் ஜனங்களுக்கோ அவன் இனி பயப்பட்டு பயனில்லை. பற்களை கடித்துக் கொண்டு அலமாரியில் வைத்திருந்த பஞ்சை எடுத்து மருந்து போட்டு துடைத்து ஒரு பிளாஸ்டரியை எடுத்து ஒட்டி கொண்டான். மண்டையில என்ன அடிபட்டு இருக்குது என்று அவனது ஆட்கள் யாராவது விசாரிப்பு செய்தால் ஒரு பொண்ணு செஞ்ச மண்டகப்படி என்று எப்படி சொல்லுவான்? அலமாரியின் முனை நெற்றியில் குத்தி காயமாகிவிட்டது என்று சமாளிக்க வேண்டும். பலவும் எண்ணியபடி இருட்டிய பின்னர் வீட்டிற்கு திரும்பினான். மாந்தோப்பில் நடந்த அந்த சங்கதியையும் தாரணி அண்ணனிடம் சொல்லவே இல்லை. அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் அவளுக்கு இரவில் சரியான உறக்கமே இல்லை. சின்னத்துரையும் அமைதியாக உறங்கவே இல்லை. ஆத்திரம் கலந்த மோகம் அவனது மனதை அலைக்கழித்துக் கொண்டுதான் இருந்தது. தாரணியை விட ஆணவக்காரிகள் எத்தனையோ பேரை அவன் தன் ஆசை வார்த்தைகளால் மடக்கியவனாயிற்று. ஒரு சின்ன பெண்ணிடமா அவன் தோற்று போவான்? இல்லை, ஒரு நாளும் இல்லை. இன்னும் சில தினங்களில் தாரணியின் திமிரை அடக்கி அவளை தன் கைபொம்மையாக்கி கொள்ளாவிடில் மீசையை கோபத்துடன் தடவிக்கொண்டான். அதற்கு பின்னர் தாரணி மிகவும் எச்சரிக்கையுடன் தான் இருந்தாள். கூட்டமாக பெண்களுடன் கடைத்தெருவுக்கு போய் வந்தாள். சாலையோரம் அமைந்திருந்த விநாயகர் கோயிலுக்கு தெரு பெண்களுடன் சென்று வழிபட்டு வந்தாள். எங்காவது நீல நிற ஃபியட் காரை கண்களில் பட்டு விட்டாள். கூட்டத்திற்குள் தலைமறைவாகிக் கொண்டிருந்தாள். அன்று மாலை பொழுது அமுங்கிக் கொண்டு வரும் முன் முகத்தை கழுவி துடைத்து பவுடர் பூசி பொட்டு வைத்துக் கொண்டாள். தலையை வாரி பின்னலிட்டுக் கொண்டு தோட்டத்து மல்லிகை மொட்டை தொடுத்து தலையை சூட்டிக் கொண்டாள். கண்களில் லேசாக மையை தொட்டு கண்ணாடி முன் நின்று அழகு பார்த்துவிட்டு கொடியில் காய்ந்த மல்மல் சேலையை எடுத்து உடுத்திக் கொண்டு கதை புத்தகத்துடன் மங்கிக் கொண்டு வந்த வெளிச்சத்திலே முற்றத்து ஓரத்தில் படிக்க உட்கார்ந்தாள். கண்ணு கெட்டு போயிடும் பாரு, என் நேரமும் என்ன படிப்புன்றேனா? சூடா போட்டு வச்சிருக்கிற பஜ்ஜியை தின்னுட்டு காப்பியை குடி முதல்ல
என்று அன்போடு முத்தாட்சி அழைக்கவே புத்தகத்தை வைத்துவிட்டு சமையலறைக்குள் நுழைந்தாள். உப்பும் காரமும் நன்றாக கூடிவிட்டிருந்த சூடான பஜ்ஜிகளை சுவைத்து சாப்பிட்டு விட்டு காப்பி சாப்பிட்டதும் இரவு சாப்பாடு தேவையில்லை போல வயிறு நிறைந்து போனது. பெரியம்மா, நீங்களே எல்லா வேலைகளையும் செய்ய வேணாம், நான் உதவி செய்யறேனே என்று கூறியபடி கிழவி இரவு சமையலுக்கு எடுத்து கீரை கத்தையுடன் கூடத்திலே உட்கார்ந்தாள். அதை ஆய்ந்து முடிப்பதற்குள் பொழுது அமிழ்ந்து நன்றாகவே இருட்டிக் கொண்டு விடவே கூடத்து குழல் விளக்கை பொருத்தினாள். சாமிக்கு விளக்கேத்திடுவாப்போ, பிறகு மத்த வேலையெல்லாம் பார்க்கலாம் என்று கிழவி உத்தரவிடவே மாடத்திலே இருந்து வெண்கல அகல் விளக்கை ஏற்றிவிட்டு திரும்பிய போது வாயிற்கதவு இடிபடும் ஓசை கேட்டது. வீட்டில் துணைக்கு முத்தாட்சி இருக்கும் தைரியத்திலே ஓடிச் சென்று கதவை திறந்தாள். வாயிலில் முன்பின் பார்த்திராத ஆண்கள் இருவர் நின்று கொண்டிருந்தன. தங்கச்சி, என்ன சொல்றதுன்னே தெரியலமா. உங்க அண்ணனுக்கும் பெரிய தனக்காரருக்கும் பேச்சு முத்தி போய் பெரிய சண்டையாயிடவே அவர் ஓங்கி உங்க அண்ணனை அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டாரு. குத்துயிரா கிடக்குற உங்க அண்ணனை தூக்கிட்டு வர்றதுக்கு சில பேர் போயிருக்காங்க. உன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நீயும் வந்தா? கிடுகிடு வென்று உடல் நடுங்க வாய் உலர்ந்து போனாள் தாரணி. எங்க கிடக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அவசரமாக கேட்டாள். நெஞ்சு பயத்திலே வேகமாக துடித்தது. சாலையோரத்து சாவடியில தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கம்மா. உன் அனுமதி இல்லாம டவுன் ஆஸ்பத்திரிக்கு கிளம்ப மறுக்கிறாரு உங்க அண்ணன். ரத்தம் நிக்காம இன்னும் பெரிய வழிஞ்சோடிக்கிட்டே இருக்கு. உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போகாட்டா உயிருக்கே ஆபத்து வந்துடுமோன்னு பயமா இருக்குமா? அவ்வளவுதான். அதற்கு மேல் கேட்டுக்கொண்டிருக்க அவளுக்கு முடியவில்லை. பெரியம்மா, கதவை தாளிட்டுக்கோங்க, இத வந்துடுறேன் என்று குரல் கொடுத்து விட்டு வந்தவர்களுடன் வேகமாக நடந்தாள். இப்படி குறுக்கால போனா நல்லதுமா என்று முதலில் பேசியவன் வழிகாட்டிய போது கால்கள் கூசின. அதோ தெரியுதே, அதாமா சாவடி, பயப்படாம வாங்க, நாங்க துணை இருக்கோம்ல. மற்றவன் தைரியம் சொல்ல அவள் அண்ணனை நினைத்து பதறிக்கொண்டு குழப்பத்தில் யோசிக்க தோன்றாது மாந்தோப்பு ஒற்றையடி பாதையில் விழுந்தடித்துக் கொண்டு நடந்தாள். இங்கதாம்மா என்று அந்த மாந்தோப்பு வீட்டை காட்டினார்கள் அவர்கள். வராண்டாவிலே ஒரு விளக்கு லேசாக எரிந்து கொண்டிருந்தது. படியேறி அவள் வராண்டாவை அடைவதற்குள் பின்வந்தவர்கள் இருவரும் எங்கேயோ மாயமாகிவிட்டதை உணர்ந்து திகிலுடன் அவள் திரும்பிய போது கதவை திறந்து கொண்டு வந்த சின்னத்துரை சிரித்தபடி அவள் கையை பற்றி இழுத்தான். மோசம் போய்விட்டோம் என்ற உணர்வின் எச்சரிக்கையில் முழு பலத்துடன் அவள் கையை உதறினாள். நான் தான் உனக்காக காத்திருக்கிறேன்ல, உங்க அண்ணைய இங்க வரப்போறா? சிரித்தபடி இடது கையால் வராண்டாவின் விளக்கை அணைத்தான் சின்னத்துரை. எங்கும் ஒரே இருட்டு. முரட்டுத்தனமாக பற்றி இழுத்த கரத்தை விடுவித்துக் கொள்ள தன் முழு பலத்தையும் உபயோகித்து திமிரிய தாரணி சட்டென்று குனிந்து அவன் கரத்தை வெடுக்கென்று அழுத்தமாக கடித்தாள். அடிப்பாவி என்று அலறிய சின்னத்துரை கையை விட்ட போது ஒரே ஓட்டமாக இருளில் அந்த வராண்டாவை தாண்டி படிகளை தாவி தலை தெறிக்க ஓடினாள். ஓடு ஓடு ஓடு, எங்கே ஓடிப்போவ? இந்த தோட்டம் முழுசும் ஏன் சொத்துடி என்று கத்தியபடி பின்னால் அவன் துரத்த இருளில் நிலை தெரியாது ஓடினாள் தாரணி. நெஞ்சு அந்த பயங்கர உணர்வில் வெடித்து விடுவது போல துடித்தது. ஓடினாள் ஓடினாள். துர்க்கையம்மன் கோவில் அருகே நெருங்கிய போது அவன் அவளை நெருங்கி விட்டான். சேலையை பற்றி இழுத்து தன் மார்போடு அணைக்க முயன்றவனுடன் போராடிய தாரணிக்கு வேறு வழி எதுவும் தெரியவில்லை. ஒன்று அவனது பிடியில் கசங்க வேண்டும், இல்லை என்றால் அண்ணன் செந்திலை நினைத்து குமுறிக்கொண்டே மீண்டும் ஒரு முறை அவனது கரத்தை கடித்தாள். நீ பொண்ணில்லடி, பிசாசு. அவன் கையை உதறிய போது தப்பித்துக் கொண்டு ஓடியவள் அந்த பாழும் கிணற்றை நெருங்கியதும் ஒரே தீர்மானத்துடன் இடிந்து கிடந்த கைப்பிடி சுவரின் மேல் ஏறி கிணற்றுக்குள் குதித்து விட்டாள். தொப்பென்று ஏதோ விழுந்த சத்தம். அந்த வேகத்திலே நீர் எழும்பி அடங்கிய ஓசையை கேட்டு திடுக்கிட்டு போனான் சின்னத்துரை. பாவி பொண்ணு கிணத்துக்குள்ள விழுந்துட்டாளே, இனி அவன் என்ன செய்வான்? ஓட்டமும் நடையுமாக வீட்டை நோக்கி போய் சேர்ந்தான். கையில் அவன் கடித்த இடத்திலிருந்து ஏற்பட்ட இரத்த கசிவை பஞ்சினால் அந்த காயம் தெரியக்கூடாது என்று தன் முழுக்கை சட்டையை அணிந்து கொண்டான். வீட்டிற்கு வந்த செந்தில் தங்கையை காணாது துடித்து போனான். அடுப்பருகில் சமையலில் நாட்டமாக இருந்த கிழவிக்கு வாசலில் வந்து நின்றவர்களையோ அவர்கள் சொன்னவையோ எதுவும் தெரிந்திருக்கவில்லை. கதவை தாழ் போட்டுக்கிட்டு உன் தங்கச்சி வேகமா திருவிழா இறங்கி போனா. எனக்கு கண் பார்வை மங்கிட்டதுனால எங்கேமா தனியா போறேன்னு ஒரு குரல் கொடுத்தேன். அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. கிழவி விக்கி விக்கி அழுதாள். தெரு ஆண் பிள்ளைகளை சேகரித்துக் கொண்டு புறப்பட்டான். ஆளுக்கு ஒரு லாந்தரும் கையில் தீவட்டியுமாக அவர்கள் தேடத் தொடங்கினார்கள். துர்க்கையம்மன் கோவில் அருகே வந்ததும் ஹரிகன் விளக்கு வெளிச்சத்திலே மல்லிகை பூச்சரம் உதிர்ந்து ஒரு புதரின் மீது சிதறி கிடப்பதைக் கண்டு அரண்டு போனான் செந்தில். இந்த பக்கம் வாங்க என்று கூச்சலிட்டவுடன் ஓட பாழுங்கிணற்றுக்குள்ளே குப்பர மிதந்து கொண்டிருந்த தங்கையின் பிணத்தை பார்த்துவிட்டு அவன் கதறியது காற்றிலே கலந்து ஊர் முழுவதும் எதிரொலிக்க
ஊர் மக்களே அங்கு நொடி பொழுதில் திரண்டு வந்து விட்டனர். உனக்கு என்ன குறை வச்சேன் தாரணி, இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டியே? செந்தில் முகத்தில் அடித்துக் கொண்டு அழத் தொடங்கினான். காரணம் இல்லாம கிணத்துல விழுந்திருப்பாளா? பட்டணத்துல படிச்சவ, ஏதாவது தப்பு நடந்திருக்கும் என்று சிலர் கிசுகிசுக்க, துர்கா கோவில் பக்கத்துல பாழங்கிணத்துல போய் ஏன் விழணும்? இதுல ஏதோ சந்தேகம் இருக்கு, நல்லா யோசிக்கணும். தாரணி தானே தான் போய் விழுந்தாளா, இல்ல யாராவது தூக்கி போட்டிருப்பாங்களா என்று சிலர் முணுமுணுக்க, போலீஸ் விசாரிப்பு, பிரேத பரிசோதனை என்று பல சங்கதிகளுக்கு பின் தன் அருமை தங்கையை தகனம் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்த செந்தில் காய்ச்சலுடன் 10 நாள் தன் நினைவே தெரியாது, தாரணி தாரணி என் தங்கம்ல எங்க போயிட்ட என்று புலம்பியபடி படுத்து விட்டான். அதை பேசிக் கொண்டிருந்த ஊர் மக்களுக்கு தாரணியின் மரணத்தால் ஏற்பட்ட வியப்பு சில நாளில் அடங்கி போனது. கடைத்தெருவில் இருந்த முறுக்கு கடைக்காரன் சின்னசாமிக்கு லாட்டரியில் 2 லட்சம் விழுந்துவிட்ட திடீர் செய்தி அவர்களது ஆவலை வேறு பக்கம் திருப்பவே தாரணியின் மரணத்தை பற்றி அவர்கள் மறக்கவே தொடங்கிவிட்டனர். கடையை திறக்காது காய்ச்சலுடன் படுத்து கிடந்த செந்தில் அன்றுதான் எழுந்து உட்கார்ந்தான். காய்ச்சல் இறங்கி இருந்தது. ஆனால் மனதிலே ஏற்பட்ட அந்த துயரத்தின் வேதனை சிறிதும் அடங்கவே இல்லை. முகத்தை வலித்துக் கொள்ளாது தாடியும் மீசையுமாக கண்ணில் ஏக்கமும் துயரமும் நிறைந்தவனாக தள்ளாடியபடி நடந்து கயிற்றுக்கட்டிலின் மீது உட்கார்ந்திருந்தான். நான் வந்த வேலை சரியில்லப்பா, இத்தனை பெரிய துக்கம் ஏற்பட்டு போச்சு, ஒரு 4 நாள் எப்படியோ சமாளிச்சுக்கோ, ஊருக்கு போய் நம்ம குலதெய்வம் பகவதிக்கு பூசை போட்டுட்டு வந்துடுறேன் என்றவாறு முத்தாட்சி ஊருக்கு புறப்பட்டு போனாள். தானே மண்ணெண்ணெய் ஸ்டவ்வை பற்ற வைத்து புழுங்கல் அரிசி கஞ்சி தயாரித்து வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு விட்டு வீட்டின் வெறுமை மனதை இருக்க கட்டிலின் மேல் படுக்கையை விரித்துக் கொண்டு குழல் விளக்கை அணைத்துவிட்டு படுக்க வந்து உட்கார்ந்தான் செந்தில். உறக்கம் வந்தாள்தானே, என்னென்ன கனவுகள், அவளை பற்றி எத்தனை எதிர்பார்ப்புகள், எல்லாம் எப்படி நாசமாகி போயின. கண்களில் புரண்ட கண்ணீரை புறங்கையால் துடைத்துக் கொண்டாள். அம்மாடி தாரணி, அண்ணன் என்ன குறை வச்சான்னு கோவிச்சுக்கிட்டு நீ கிணத்துல விழுந்துட்டியமா? இதை தெரிஞ்சுக்காம நான் செத்தா என் நெஞ்சே வேகாதமா தாரணி, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுடா. அண்ணா அண்ணான்னு வீட்டுக்குள்ள பூனைக்குட்டி மாதிரி சுத்திக்கிட்டே வருவிய என்னையவே, இப்ப எங்கேமா போயிட்ட? தானே பேசிக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுது தனது சோகத்தை குறைத்துக் கொள்ள முயன்றான். பிறகு கட்டில் தலைமாட்டில் கிடந்த துவாலையை எடுத்து கண்களை துடைத்துக் கொண்டு முகத்தின் மீது எடுத்து விரித்து போட்டுக்கொண்டு படுக்கையில் சாய்ந்தவன் அவனையும் அறியாது உறங்கிப் போனான். கூடத்து சுவரில் தொங்கிய அந்த பழைய கடிகாரம் 12 முறை அடித்து ஓய்ந்தது. திடுக்கென்று விழித்துக் கொண்டான் அவன். கண்களை இறுக மூடிக்கொண்டு மறுபடியும் தூங்க முயன்ற போது தொப்பென்று முத்தத்து கம்பி இடுக்கு வழியே அதன சத்தம் திடுக்கிட்டு முழித்துக் கொண்டான். மெல்லிய விளக்கொளியில் துல்லியமாக தெரிந்த அதை வியப்புடன் உற்று பார்த்தான். கொழுத்து பருத்து வளர்ந்திருந்ததொரு கரும்பூனை தணல் போல பளபளத்த கண்களுடன், பார்க்க புலிக்குட்டியைப் போல பயங்கரமான தோற்றத்துடன் என்று கத்திய போது அவன் உடல் சில்லிட்டு போனது. பார்த்தால் வீட்டு பூனை போல தெரியலையே, காட்டு பூனை இங்கே எங்கே வந்து நடு இரவுல தொந்தரவு கொடுக்குது. சட்டென்று எழுந்தான். மூளையில் இருந்த கொடிக்கம்பால் அதை விரட்ட நினைத்தவன் அண்ணா அண்ணா என்று பின்னால் இருந்து எழுந்த குரலை கேட்டு பதறி போனான். சற்று முன் தணல் கண்களால் அவனை உறுத்து பார்த்த பூனை தரை மீது சுருண்டு கிடந்தது. அதன் மேலிருந்து புகை மண்டலம் போல ஒரு நீல ஒளி எழ பிரமிப்புடன் பார்த்தான். இல்ல இல்ல, அவனுக்கு பைத்தியம் பிடிக்க தொடங்கிருச்சு, அல்லது ஏதோ கனவு காண்கிறான் போலிருக்கிறது. நினைத்தபடி கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தவன் அதிர்ந்து போனான். அவனது அருமை தங்கை தாரணி கை எட்டும் தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். விர் என்ற குளிர்காற்று கூடம் முழுவதும் வியாபித்து மெல்லிய மல்லிகை மலர் வாசத்தை பரப்புவதை உணர்ந்தான். அண்ணா, என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். தெளிவாக தாரணி பேசியதை கேட்டு அவன் பதறி போனான். இது நடக்க முடியாத நிகழ்ச்சி. தாரணி இறந்து போய் அவளை தீயிலிட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை காவேரியில் கரைத்து கருமாதி செய்து முடித்து எல்லாம் முடிவான பின் அவள் எப்படி திரும்பி வர முடியும்? எப்படி தங்கச்சி வந்திருக்கிறான்னு தானே நினைக்கிறீங்கன்னா? உங்களோட பாசமும் பரிவும் என்னை ஈர்த்துக்கிட்டு வந்துருச்சு. உங்களை பார்த்து பேசிட்டு போகதான் வந்தேன். எப்படி வந்தேன்னு கேக்குறீங்களா? ஒரு கரும் பூனையா திரும்பி வந்திருக்கேனா? காய்ந்து போன உதட்டை நாவால் தடவிக்கொண்டு மறுபடியும் உற்று பார்த்தான். சந்தேகமே இல்லை, அவன் அருகே நின்ற உருவம் அவனது அருமை தங்கை தாரணிதான். கையை நீட்டி அவளை தொட முயன்றாள். களுக்கென்று சிரிப்பொலி கேட்டது. அண்ணா, இனி நீங்க பாக்குறதே ஒரு அதிசயம்தான். உங்களோட உணர்வுகள்ல என் நினைவு ஒன்றி கிடக்கிறதுனால என் உருவத்தை உங்களால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் தலையில அணிஞ்சுகிட்டு இருந்த அந்த மல்லிகையோட மனத்தை கூட உணர முடியுது. ஆனா என்னை தொட முடியாதுண்ணா. உங்களுக்கு எனக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரொம்ப பெருசுண்ணா.
நான் இப்ப வேற ஒரு உலகத்துல இருக்கேன். அமைதி இல்லா ஒரு ஆவியா அந்த உலகத்துல திரியிறேன். தங்கச்சி தாரணி, உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் கிணத்துல விழுந்த? இப்போ என்கிட்டே சொல்லலாம் அல்லம்மா. உனக்கு பேச முடியற இந்த சமயத்துல சொல்லுமா. துர்மரணத்துக்கு ஆளாகிறவங்க அமைதி இல்லாம ஆவி உலகத்துல அலைவாங்க இல்லையா? உனக்கேன் துர்மரணம்? நீ வெகு நாள் வாழ வேண்டியவளாச்சே தாரணி. என் கண்ணல்ல, சொல்லுமா. துயரத்தில் குரல் உடைய கேட்டான். அதை நீங்க பின்னாடி தெரிஞ்சுப்பீங்கன்னா, நான் இறந்ததும் என் ஆவி பரபரப்போட வெளியே வந்ததும் இறந்து கிடந்த இந்த பூனையோட உடலுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. இதை நம்ம கூடு விட்டு கூடு பாயிற கதையா சொல்ற? தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு நான் என்னமா தீங்கு செஞ்சேன்? தீங்கு செஞ்சவங்களை பழி வாங்குற வரைக்கும் எனக்கு அமைதி கிடையாதுன்னா அது யாருன்னு சொல்லு, நான் பழி வாங்கிடுறேன். பழி வாங்கி அமைதி பெற வேண்டியவன் நான் தானா? உங்களுக்கு அந்த பாவம்லாம் ஒன்றும் தேவையில்லை. தனியா இந்த ஆவி உடல்ல அலைஞ்சா எனக்கு தெம்பு கிடைக்காது. அதனால சட்டுன்னு செத்து போன இந்த பூனை உடம்புல புகுந்துட்டேன். இது ஒரு காட்டு பூனை, முரட்டு பூனை. இதோட சக்தியை வச்சுக்கிட்டு நான் பழி வாங்க போறேன்னா நீங்க ஒண்ணு எனக்காண்டி செய்யணுமே. என்னம்மா தாரணி, சொல்லு. உசுரோட இருக்கிறப்ப உனக்கு நான் செய்யாத இப்ப வச்சு நிறைவேற்றி வைக்கிறேன். ஏழைகளுக்கு அனாதானம் செய்யணுமா? கன்னி பொண்ணுங்களுக்கு புடவை துணமணி வாங்கி தரணுமா? இதெல்லாம் செய்ய சொன்னா கூட செஞ்சிடறேம்மா. எந்த கோவில்ல என்ன பூசை போட்டா உனக்கு நிம்மதி ஏற்படும்? சொல்லுமா முதல்ல. அதிக நேரம் பேச முடியாதுன்னு. ஆவிகள் உலகத்துக்கு இந்த நடு சாம பொழுதுதான் உகந்த நேரம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மறைஞ்சு போயிடுவேன். அதுக்குள்ள சொல்றேன், என் பழிய தீர்த்துக்கிட்ட பின்னாடி மறுபடியும் உங்களை நான் சந்திப்பேன். உங்களோட தங்கச்சி தாரணியா தலை நிறைய பூவோடையும் பொட்டோடையும் வருவேன். நீங்க எனக்கு ஒரு வாக்கு தரணுமே. என்ன வேணும் சொல்லு, சீக்கிரமே சொல்லுமா. என் உயிரை வேணும்னாலும் தந்துடுறேன். இப்படிப்பட்ட அன்பான தமையனை இழந்துட்டமேன்னு ஆவி உலகத்துல அலையிறவ மனம் ஏங்குதுன்னா, என் மரணத்துக்கு காரணமானவனை பழி வாங்கின பின்னாடி நான் மறுபடி இந்த உலகத்துல பிறக்கணும்னா பல பிறவிகள் எடுக்க நேரும். அதுல ஒரு பிறவில உங்க குழந்தைய நான் பிறக்க ஆசைப்படுறேன்னா, தமையனா இருந்த நீங்க எனக்கு தந்தையா இருக்கணும்னு விரும்புறேன். எனக்காக நீங்க கல்யாணம் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு முதல் குழந்தையா வந்து பிறக்க போற பெண்ணான எனக்கு தாரணின்னு பேரு வச்சு என்னைய வளர்த்து. தாரணி, தாரணி என்று அவன் கூவிக்கொண்டிருந்த போது அந்த நீல புகை மண்டலம் வீடு முழுவதையும் அடைக்க, அதற்குள் தெரிந்த தாரணியின் உருவம் மறைந்து போக என்று குரல் கொடுத்தபடி பூனை எழுந்து உடம்பை சிலிர்த்து கொண்டு முற்றத்து சுவர் மேல் ஏறி அவன் பார்க்கும் முன் கம்பிகளுக்கிடையே புகுந்து ஒரே தாவலில் மறைந்து போனது. இத்தனையும் கனவா இல்ல நனவா? இப்படியும் நடக்குமா? மறைஞ்சவங்களை திரும்பி பார்க்க சாத்தியப்படுமா? நெற்றியில் பூத்து வழிந்து நெஞ்சை நனைத்த வியர்வையை அவன் துவாலையால் துடைத்துக் கொண்டான். உடல் முழுவதும் விவரிக்க இயலாத ஒரு உணர்வின் தாக்குதலால் நடுங்குவதை உணர்ந்தான். அவனையும் அறியாது கண்களிலிருந்து கண்ணீர் வெள்ளமாக வழிந்தோடியது. தாரணி, நீ கேட்டுக்கிட்டபடி செய்யறேம்மா. 1 வருஷம் முடியட்டும். உனக்கு தவசம் செஞ்சு உன் ஆன்மா சாந்தி அடைய ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிட்டு நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். என் மகிழ்ச்சிக்காக இல்ல, என் தங்கச்சி தாரணிய என் குழந்தையா பெத்தெடுத்து மடியில வச்சு கொஞ்சி வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு தக்க இடத்துல கட்டி கொடுத்து இந்த வகையிலையாச்சும் இந்த அண்ணன் என் கடமைகளை செய்ய முயற்சி செய்யறேம்மா. சத்தியம்மா தாரணி, இது சத்தியம் என்று அழுதவாறி படுக்கையில் சாய்ந்து கொண்டான். பிறகு விடியும் வரை அவன் தூங்கவே இல்லை. முதலில் முகத்தை மழித்துக் கொண்டு கழுத்து வரை புரண்டு கொண்டிருந்த முடியை வெட்டி கொண்டான். அப்படி செய்ததும் மனதை அழுத்திய சுமை தீர்ந்து விட்டது போல ஒரு நிம்மதி ஏற்பட்டது. துவைக்காது மூளையில் சுருட்டி வைத்திருந்த தன் துணிகளை எடுத்து கடைத்தெரு கடையில் சலவைக்கு போட்டான். நன்றாக குளித்து விட்டு அலமாரியில் தங்கை அடுக்கி வைத்து விட்டு போயிருந்த தன் வெள்ளை வேட்டி சட்டையை அணிந்து கொண்டான். 1 மாதத்திற்கு மேலாக மூடி வைத்திருந்த மளிகை கடையை திறந்தான். போதாத சாமான்களை வாங்கி போட்டு நிறைத்தான். அன்று வரை முகத்திலே பிணக்கலையுடன் வளைய வந்தவன் வாடிக்கைக்காரர்களை பார்த்து முறுவளித்து பேசினான். பக்கத்து சைக்கிள் ரிப்பேர் கடைக்கார இளைஞன் சொன்ன அறுவை ஜோக்குகளுக்கு விழுந்து விழுந்து சிரித்தான். பகல் உணவிற்கு ஆனந்தா ஹோட்டலுக்கு போய் வயிறு நிறைய சாப்பிட்டான். மாலை வேளையில் கடையில் மாட்டியிருந்த திருமகளின் படத்தருகே மல்லிகை ஊதுவத்தியை கத்தையாக கொளுத்தி வைத்தான். துபாயிலிருந்து வந்ததொரு கடைக்காரரிடமிருந்து சார்லி சென்ட்டை 3 மடங்கு விலை கொடுத்து வாங்கி மேலே தெளித்துக் கொண்டான். பாத்தியா செந்தில் எப்படி மாறி போயிட்டான்னு? அன்னைக்கு தங்கச்சி செத்ததுக்கு முகத்துல அடிச்சு அழுது ஊற கூட்டினானே, இப்ப அவளை பத்தி நினைப்பு கூட இல்லாம மைனர் வேஷம் போடுறான் பத்தியா? மைனருக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுதுல்ல, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டிக்கிட்டா நல்லா இருந்தா நல்லாதான் இருக்கும், ஊருக்கும் கௌரவமா இருக்கும், எல்லாருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறோம். பல கதைகள் பல வாயில் பல உருவில் எழுந்து ஊர் முழுவதும் பரவிக்கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு பின் ஒரு பகல் பொழுது தண்ணீர் எடுக்க கிழக்கு தெருவிலிருந்து செண்பகம் வாய்க்காலுக்கு போனாள். பிள்ளையார் கோவிலை தாண்டி ஓங்கி உயரமாக வளர்ந்திருந்த வேத நாராயண மரத்தின் கிளை ஒன்றிலே படுத்துக் கொண்டிருந்த பெரிய பூனையை பார்த்து திடுக்கிட்டு போனாள்.
செச்ச, ஒரு பூனையை கண்டு யாராச்சும் பயப்படுவாங்களா எண்ணியபடி வாய்க்காலில் இறங்கி தண்ணீரை குடத்தில் மொண்டு இடுப்பில் தூக்கி கொண்டு படியேறி பாதைக்கு வந்தான். தொப்பென்ற சப்தத்துடன் பாதையின் குறுக்கே மரத்திலிருந்து குதித்த அந்த பூனை தன் கொள்ளி கண்களால் அவளை பார்த்து விழித்து உருமிய போது அவள் குடல் புரண்டு நடுங்கி போய்விட்டாள். ஒரு கல்லை எடுத்து அதன் மேல் வீச முயன்று குனிந்தவளை அருகே ஒரே பாய்ச்சலில் சீறிக்கொண்டு வந்த பூனையின் வாயில் தெரிந்த பற்களும் கண்ணில் தெரிந்த வெறியும் கிரீச்சென்று அலறச் செய்தன. வாய்க்கால் கரை ஓரமாக போய்க் கொண்டிருந்த ஆண்கள் சிலர் ஓடி வந்தனர். என்னமா என்னாச்சு என்று கேட்டபோது அவள் திரும்பி பார்த்தாள். அந்த கரும்பூனையை காணவில்லை. ஒரு காட்டுப்பூனையினை கடிக்க வந்துச்சு அதா என்று அவள் விசும்பியதை கேட்ட அத்தனை பேரும் கொள்ளென்று சிரித்து விட்டார்கள். கனவு கண்டியா? அந்த பூனை பெங்கம்மா என்று கேலியாக கேட்டார் ஒரு பெரியவர். ஏதோ புலியோ சிறுத்தையோ வந்து விட்டது போல அலர்னியம்மா, ஊர் கெட்டு கிடக்குது, ஒரு பொண்ணு கூச்சல் போடுறாளேன்னு ஓடி வந்தா, ஒரு கரும்பூனையை பார்த்தா இப்படி கூவுன சிரித்தார் மற்றொருவர். செண்பகத்தை ஒரு கரும்பூனை வழிமடக்கி மிரட்டிய செய்தி ஊர் முழுவதும் பரவி போனது. பலரும் இதை நம்பவே இல்லை. நகத்தால் பிராண்டி சீறி பாய்ந்ததை பற்றி கேள்விப்பட்டு கிராமத்து மக்கள் நடுங்கி போய்விட்டனர். கட்டாயம் இது பக்கத்துல இருந்த காட்டுல இருந்து கிராமத்தோட பக்கம் ஓடி வந்த காட்டு பூனையாதான் இருக்கும். ஒருவேளை வெறி பிடிச்ச பூனையோ என்னவோ. இதை தொடர்ந்து கிராமத்து மக்களை பயமுறுத்த அனுமதிக்கவே கூடாது என்ற எண்ணமே எல்லோரிடமும் பரவவே பூனை பிரச்சனைக்கு தீர்வு காண நாட்டாமை தலைமையில் பஞ்சாயத்து கூடியது. கிராமத்தில் இருந்த அனைவரும் ஆண் பெண் குழந்தைகள் உட்பட ஆலமரத்து நிழலில் அன்று காலை கூடினார்கள். நாட்டாமை நல்ல சிவம் தலைமை வகித்தார். அவரவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவரவர் சொல்ல கூட்டம் பிரமிப்புடன் கேட்டது. ஒரு பக்கம் மேடையோரத்திலே வெள்ளை வேட்டி சட்டை சரிகை உத்திரியத்துடன் பெரியதனக்காரர் என்ற கௌரவத்தை தாங்கியபடி சின்னத்துரை உட்கார்ந்திருந்தார். எதிர்ப்பக்கம் ஒரு ஓரமாக கிராமத்து ஜனங்களுடன் தரையில் உட்கார்ந்திருந்த செந்திலுக்கு மட்டும் அந்த காட்டு பூனை விவகாரத்திலே உணர்வு வித்தியாசமாகப்பட்டது. பூனையாக அன்று அவன் வீட்டிற்கு வந்து பேசிவிட்டு போன தங்கை தாரிணி இன்னமும் அந்த பூனை உருவிலே அலைந்து கொண்டிருந்தால் அதை கொன்றுவிட வேண்டும் என்று எல்லோருடனும் கூடி ஒப்புதல் கொடுக்க அவனுக்கு மனம் இசையவில்லை. ஒரே ஒரு நாள் இரவுதான் அந்த பூனையை அவன் பார்த்தான். ஆனாலும் அவனுக்கு அதன் மேல் விவரிக்க இயலாத இரக்கம். வெளியே சொன்னால் பைத்தியக்காரன் என்று ஊர் மக்கள் சிரிப்பார்கள் என்ற அச்சம். முன்னொரு சமயம் இப்படித்தான கிராமத்துக்குள்ள ஒரு சிறுத்தை வந்து ஆட்டுக்குட்டிகளை அடிச்சு கொன்னு ஊர் மக்களை பயமுறுத்துச்சு. அப்போ நம்ம எடுத்த முடிவுதான் இந்த பூனைக்கும் பொருந்தும். அப்போ நம்ம பெரியதனக்காரர் அந்த சிறுத்தையை வேட்டையாடி கொன்னு நமக்கு உதவி செஞ்சார் இல்லையா? ஒரு கிழவர் ஆரம்பித்தார். எல்லோர் பார்வையும் சின்னத்துரை பக்கம் திரும்பியது. முகத்தை நிமிர்த்தி ஆர்வமாக அவன் கூட்டத்தினரை பார்த்தான். அவனிடம் ஒரு துப்பாக்கி இருந்தது. எப்பொழுதாவது அவன் வேட்டையாட அருகில் இருந்த மலைக்காட்டின் பக்கம் போவதுண்டு. காடை, கௌதாரி, காட்டு முயல், நரி என்று அவன் கொன்று குவித்தவை பல. காட்டிலிருந்து வந்த சிறுத்தை ஊரை கலக்கி கொண்டிருந்த போது அசாதாரண துணிவுடன் அதை வேட்டையாட ஒப்புக்கொண்டான். அவன் வீட்டு தோட்டத்தில் இருந்த பெரிய வைக்கோல் போர் பின்னால் ஒளிந்து நின்று சிறுத்தையை ஒரே தோட்டாவால் சுட்டுக் கொன்ற பெருமை அவனுக்கு இருந்தது. அந்த நினைப்பு நெஞ்சை தொட அவன் மிகவும் பெருமையோடு நாட்டாமையை பார்த்தான். ஒரு பூனையை மடக்கி கொள்ள துப்பாக்கி எதுக்குன்னு கேக்குறேன். உங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா என்கிட்ட அந்த வேலையை கொடுங்க. ஒரு சில நிமிஷங்கள்ல அந்த காட்டு பூனையோட கழுத்தை இறுக்கி கொன்னு ஊர் மக்கள் பயத்தை தீர்த்து வைக்கிறேன். மிகவும் ஆணவமான குரலில் சொன்னான். அது ரொம்ப பொல்லாத பூனைன்னு பொண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க. அதனால நீங்க தனியா ஒண்ணும் போக வேணாம். கூட துணைக்கு தைரியமான சில ஆண்கள் கைத்தடி, களி, கம்புன்னு கொண்டு வரட்டும். 10 பேர் சேர்ந்து மடக்குனா ஒரு பூனை என்ன செய்ய முடியும்? நாட்டாமை நல்ல சிவம் கூறவே எல்லோரும் ஆமோதித்தனர். செந்தில் வாயை திறக்காது உட்கார்ந்திருந்தான். அவனது நெஞ்சு கலவரத்தில் தீவிரமாக துடித்தது. தாரணிமா, உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வர வேணுமா சொல்லு? காட்டு பக்கம் ஓடி போயிடுமா என்று தனக்குள்ளே முனகிக் கொண்டான். இரவு முழுவதும் சின்னத்துரை மனம் சரியாகவே இல்லை. பூனையை கொல்லும் பணியை வேறு ஒரு இளைஞனிடம் ஒப்படைக்காது தானே ஏற்றுக்கொண்டது எத்தனை பெரிய பிசகு! சிறுத்தையை சுட்டு வீழ்த்திய போது அவன் 25 வயது கட்டுடல் காளி. இப்போது வயது 35 தாண்டி விட்டிருக்கிறது. அந்த வீரம் குறைந்து உயிர் மேல் ஆசை ரொம்பவும் அதிகரித்து விட்டிருக்கிறதே. வேட்டையாடி எத்தனை நாட்கள் ஆகின்றது. துப்பாக்கியும் துருப்பிடித்து அவனது துணிவும் துருப்பிடித்து கிடக்கும் போது ஏன் அவன் ஒப்புக்கொண்டான்? சமீப காலத்தில் அவன் மிருகங்களை வேட்டையாடுவதை விட்டுவிட்டு மிருகமாக மாறி பெண் வேட்டையில் அல்லவா மும்முரமாகி விட்டிருக்கிறான். கிராமத்து மக்களுக்கு ஓரளவு அவனது நடவடிக்கை தெரிந்தும் கண்டுகொள்ளாது பெருந்தன்மையோடு அவனுக்கு வீரப்பட்டமளித்து கோதாவில் இறக்கி விட்டிருக்கிறார்கள். ஊரார் மெச்ச அவனும் தலையாட்டி விட்டு வந்து விட்டான். அவனுக்கு இப்போது நடுக்கமாக இருந்தது.
கிராமத்து பெண்களை பலமுறை பாய்ந்து கடிக்க வந்த பூனை அவனிடம் சீறிக்கொண்டு வந்தாள். தூரத்தில் இருந்தபடி ஒரே தோட்டாவில் குறிவைத்து அதற்கு சமாதியாக்கிடணும். துப்பாக்கியை எடுத்து தட்டி கொட்டி குண்டுகளை தயாராக போட்டு வைக்க வேணும். அன்று தான் காக்கி பேண்ட்டும் சட்டையும் போட்டுக்கொண்டு கிளம்ப வேணும். என்னென்னவோ எண்ணியபடி படுக்கையில் புரண்டான். தாரணி கிணற்றில் குதித்த நாளிலிருந்து குற்ற உணர்வில் அவனை ஒரு பயங்கர உணர்வு ஆட்கொண்டு விட்டது. உணவு பிடிக்கவில்லை, வாழ்க்கையில் உற்சாகம் இருக்கவில்லை. வீதியில் நடக்கும் போது கூட தன் பின்னால் காலடி சத்தம் கேட்டால் மிரண்டு கொண்டு திரும்பி பார்க்கும் அளவு கோழையாகி விட்டிருந்தான். முன்பு போல தன் காரில் ஏறிக்கொண்டு கடைத்தெருவில் பவனி வருவதை நிறுத்திக் கொண்டிருந்தான். கொஞ்ச நாளாக மறந்து போயிருந்த ஊர் சிவன் கோவிலுக்கு அன்றாடம் போய் வந்தான். அம்மாவின் தேவார புத்தகத்தை எடுத்து அந்த நாளில் அவள் தனக்கு போதித்த பதிகங்கள் சிலவற்றை எடுத்து கட்டை குரலில் காலை வேளையில் பூஜை அறையில் உட்கார்ந்து கத்தி படித்தான். இவன் மனை நிம்மதியை அந்த பாவி பெண் தாரணி அபகரித்துக் கொண்டு விட்டிருந்தாள். நாட்கள் வேகமாக நகர்ந்து வியாழக்கிழமையும் வந்துவிட்டது. அன்று பகல் ஊர் மக்கள் வேடிக்கை பார்க்க அந்த பூனையை வேட்டையாடப் போகிறான் என்கிற நினைப்பு உடல் முழுவதும் வியர்வையால் நனைத்தது. ஒரு பொல்லாத சிறுத்தையை கொன்றவன் கேவலம் ஒரு கரும்பூனையை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? தன்னையை தேற்றிக்கொண்டு தோளில் துப்பாக்கியும் முகத்தில் போலியான வீரமுமாக பஞ்சாயத்தில் குறிக்கப்பட்ட அந்த பகல் 12 மணி வேளைக்கு புறப்பட்டு விட்டான். அவன் பின்னால் 10 ஆண்கள் கம்பும் கழுகுமாக தொடர்ந்தனர். சின்னத்துரை துப்பாக்கியுடன் வரப்போவதை எதிர்பார்த்து கொண்டிருப்பதைப் போல அந்த கரும்பூனை வழக்கம் போல தாழ்வாக இருந்ததொரு கிளையில் கால்களை முன்னும் பின்னும் நீட்டிக்கொண்டு கம்பீரமாக உட்கார்ந்திருந்தது. அதனுடைய கொள்ளி கண்களில் சினம் பொங்கிக் கொண்டிருப்பதை கொஞ்ச தூரத்திலேயே பார்த்துவிட்ட சின்னத்துரையின் குடல் பயத்தில் புரண்டது. ஒரு புலிக்குட்டி கருப்பு சாயத்தை பூசிக்கொண்டு வந்துவிட்டது போல அச்சுறுத்திய பூனையின் கண்களில் நீலமும் பச்சையும் சிவப்புமாக எத்தனை வண்ணங்கள்! சண்டைக்கு தயாராகிவிட்டதை எச்சரிப்பது போல ஊர் என்று மெல்ல சீறி பயங்கரமாக தன் பற்களை காட்டிய போது கைகள் நடுங்கின. துப்பாக்கியை தூக்கி குறிவைத்தான் சின்னத்துரை. இலைகளின் சலசலப்பு ஓசையை தவிர அத்தனை பேரும் மூச்சுவிடக்கூட பயந்து வியப்புடன் அந்த காட்சியை பார்த்து கொண்டு நின்றனர். டபார் என்ற சத்தம் கேட்டதும் எல்லோரும் ஆவலுடன் பூனை இரத்த வெள்ளத்திலே மிதக்கப் போகிற பரிதாபத்தை பார்க்க கண்களை அகல விரித்துக் கொண்டு புதர்களிலும் செடிகள் பின்னாலும் மறைந்து பார்த்து கொண்டிருந்த போது அந்த பொல்லாத பூனை ரப்பரை போல தாவி நகர்ந்து கொள்ள குண்டு மரத்தின் மீது பட்டது. அருகில் இருந்த மரங்களில் இருந்த பறவைகள் கிரீச்சிட்டு சிறகை அடித்துக் கொண்டு குப்பென்று கூட்டமாக ஆகாயத்தில் பறந்தன. ஒரே தோட்டாவில் குறிவைத்து மிருகத்தை கொன்றுவிடும் வீரன் சின்னத்துரைக்கு கோபம் தாங்க முடியவில்லை. என்ன அவமானம்! குறி பிசையிடுச்சே, அதுவும் இத்தனை பேருக்கு முன்னால. ஆத்திரத்துடன் மறுபடியும் துப்பாக்கியை பூனையின் பக்கம் வைத்து பற்களை கடித்துக் கொண்டு சுட்டான். தொப்பென்ற சப்தம் கேட்டதுமே மக்கள் பரவசமடைந்து போனார்கள். அப்பாடா, பூனை செத்துருச்சு என்று நினைப்பு எழுந்து அடங்கும் முன் ஐயோ அம்மா என்று சின்னத்துரை அலறும் சத்தம் அந்த பிரதேசத்தையே கிடுகிடுக்க வைத்தது. என்ன நேர்ந்தது என்று புரிந்து கொள்ளும் முன் சுற்றிலும் நின்ற துணையாட்கள் கம்பை சுழற்றி கொண்டு வரும் முன் அந்த பொல்லாத காட்டு பூனை புலி போல சீறிக்கொண்டு சின்னத்துரை முகத்தையும் கண்களையும் நகத்தால் ஆழமாக பிராண்டிவிட்டு அவனது கழுத்தை பார்த்து குறிவைத்து கடித்து குதறத் தொடங்கிவிட்டது. ரத்தம் முகத்தில் வழிய கழுத்திலிருந்து ரத்தம் பீச்ச கத்திக்கொண்டே அவன் சுருண்டு கீழே விழுந்ததும் பூனை ஒரே தாவில் மரத்தில் ஏறி கிளைகளுக்கு நடுவில் ஒளிந்து கொண்டு விட்டது. இதை எதிர்பார்க்காத அத்தனை பேரும் அதிர்ச்சியில் அயர்ந்து போனார்கள். என்ன வேடிக்கை! பெரியதனக்காரரை சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க, 10 பேர் நெருப்பு பந்தோட ஓடிவாங்க, இந்த மரத்துக்கு நெருப்பு வச்சு பூனையை கொன்னுடுவோம், நாட்டாமை கத்தினார். குற்றுயிராக கிடந்த சின்னத்துரையை சிலர் தூக்கி எடுத்துக்கொண்டு ஓடினர். மண்ணெண்ணையால் எரிந்த தீப்பந்தங்களுடன் சிலர் நொடி பொழுதில் மரத்தை சுற்றி கொண்டு பூனையை பயமுறுத்தத் தொடங்கினர். ஆண்கள் பலரும் பெரும் கழிகளுடன் அதை அடித்துக் கொள்ள தயாராக கூச்சலிட்டு சூழ்ந்து கொண்டதும் பூனை ஒரே தாவலில் புதர் மீது விழுந்து ஒளிந்து கொண்டது. புதருக்குள் எல்லாம் புகுந்து பல திக்கிலும் தேடினார்கள். முடிவில் ஒருவன் கண்டுபிடித்து கூச்சலிட்டான். இங்க படுத்து கிடக்கு என்று அவன் போட்ட சத்தத்தை கேட்டு அத்தனை பேரும் கம்புகளுடன் ஓடி வந்தனர். ஒருவன் வீரவேசமாக அதை நெருங்கி கம்பை ஓங்கியவன் திகைத்து போனான். பூனை செத்து கிடக்குதே, எப்படி செத்து போச்சு? குண்டுபட்டு செத்து போச்சா என்று கேட்டுக்கொண்டு கம்பால் அதை முன்னும் பின்னும் திருப்பி போட்டு உற்று பார்த்தான். கண்களை திறந்த நிலையில் வாயிலும் கால் நகங்களிலும் இரத்தக்கரையுடன் பூனை செத்து கிடந்தது. பூனை செத்து விட்டது என்ற செய்தியுடன் அவர்கள் ஊருக்குள் நுழையும் முன் சின்னத்துரை செத்து விட்டான் என்ற துக்க செய்தியுடன் எதிரே வந்தார்கள் சிலர்.
பெரிய தனக்காரர் என்ற தகுதிக்கு ஊரை துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தது. செந்திலுக்கு இப்போது தெரிந்து விட்டது. அவன் தங்கை பழிக்கு பழி வாங்க நினைத்தவள் சின்னத்துரைதான். டான் டான் என்று இரவு மணி 12 என்று உணர்ந்த கூடத்து கடிகாரம் மண்டையில் அடிப்பது போல அடிக்கத் தொடங்கியதும் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டான் செந்தில். நல்ல கோடை இரவு. புழுக்கம் தாங்காமல் பணியனை கழற்றி மேல் துண்டோடு படுத்துக் கொண்டிருந்தான். திடீரென்று சில்லென்ற ஊதா காற்று வீடு முழுவதும் வீச, அத்துடன் மல்லிகை மலரின் மனமும் கலந்து திகைப்புற்று காலடியில் கிடந்த போர்வையை இழுத்து மேலே மூடிக்கொண்டான். பொத்தென்ற ஓசையில் அரண்டு போய் எழுந்து நின்று கொண்டான். ஊரே செத்து போனதாக சொன்ன அந்த பூனை கண்கள் தகதகக்க முற்றத்தில் குதித்து தாழ்வாரத்திற்கு தாவி அவன் அருகே வந்து நின்றதும் அவன் உடல் வெடவெடத்தது. முன்போல ஒரு புகை மண்டலம். அதை மறைக்க விடிவிளக்கின் மெல்லிய ஒளியில் மெல்ல மெல்ல தெரிந்தாள் தங்கை தாரணி. தங்கச்சி, வந்துட்டியாமா? என் ஆத்மா இப்போ சாந்தி அடைஞ்சு போச்சுனா. என் மானத்தை அபகரிக்க நினைச்ச என்னைய துரத்துனவன நான் பலர் முன்னால பழி வாங்கிட்டேன். உங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு அவனோட ஆட்கள் சொல்லி சொல்லி என் மனசை குழப்பி என்னை மாந்தோப்பு வீட்டுக்கு அந்த நேரத்துல அழைச்சிட்டு போய் மானபங்கம் செய்ய திட்டமிட்டு இருந்தான் நான் சின்னத்துறை. அவனோட போராடி பார்த்தேனா, ஆனா முடியாதுன்னு தெரிஞ்சப்போ மானத்தை காத்துக்க ஆவி உருவிலையாவது கொஞ்சம் பெருமையோட அலைய நான் அந்த கிணத்துல குதிச்சு செத்துட்டேன். தற்கொலைங்கிறதுனாலதானே ஆத்மா சாந்தி அடையாம தவிச்சுச்சு. அவனை இந்த செத்த பூனையோட உடல்ல புகுந்து பழி வாங்கிட்டேன். இவனோட பாவ புண்ணியத்துக்கு நான் இன்னொரு பிறவி எடுக்க போறேன்னா அந்த கர்ம வினையை தொடச்சிட்டு உங்க மகளா நான் வந்து பிறப்பேன். சத்தியண்ணா, வரட்டுமா? நான் சொன்னதை மறக்காதீங்க. இப்ப எனக்கு பூரண நிம்மதி கிடைச்சிடுச்சு. இனி நான் தாமதிக்க முடியாது என்று கூறியபடி அவள் புகையில் கரைந்து பூனையாகி என்று சத்தமிட்ட வண்ணம் முற்றத்து கம்பி இடுக்கிலே மறைந்து போனாள். கனவல்ல, எல்லாமே உண்மை. விடியும் வரை அவனுக்கு தூக்கமே வரவில்லை. தாரணி நினைவாகவே படுத்து புரண்டு கொண்டிருந்தான். விடிந்ததும் மெதுவாக எழுந்து பல் துளக்க பின்பக்கம் சென்றவன் திடுக்கிட்டு போனான். தாரணி நட்டு வைத்த பன்னீர் பூச்செடியின் அருகே அந்த பூனை செத்து கிடந்தது. கதறிவிட்டான் செந்தில். திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தவனாய் அவசர அவசரமாக பல் தேய்த்து முடித்து குளித்துவிட்டு ஒரு வெள்ளை துணியை மஞ்சள் நீரில் தோய்த்தான். இறந்து கிடந்த அந்த பூனையை எடுத்து அதில் சுற்றி அந்த பன்னீர் செடி அருகே குழி தோண்டி புதைத்தான். என் தங்கச்சிக்கு துணை செஞ்ச பூனைய நீயும் இங்கே என் வீட்டிலே இந்த மரத்தடியிலே உறங்கு. தாரணி ஒரு கரும்பூனையாக வந்தாள் என்ற சங்கதி அவனுக்கு பின்னர் அதற்கு அடுத்த ஆண்டு அவனுக்கு பிறந்த பெண் குழந்தையை பார்த்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள். தாரணிக்கு அண்ணன் மேல கொல்ல ஆசை. அவனோட மகளா வந்து பிறந்துட்டாளே, அதே மூக்கு, அதே சுருட்ட முடி, அதே தங்க நிறம், பேர் கூட தாரணியா? ஊரார் அதிசயப்பட்டார்கள். மார்போடு அணைத்து கொஞ்சிய மகள் முகத்தை பார்த்த செந்தில் அதிசயப்படவில்லை. அவன் தங்கை இப்போது அவனுக்கு மகளாகிவிட்டாள். உறவு என்னதாக இருந்தால் என்ன, தாரணி மேல் கொண்ட அந்த பாசம் என்றுமே அழியாத பாசம்தான். மகளை வாரி எடுத்து முத்தமழை பொழிந்து கொஞ்சியவனது மனதிற்குதான் எத்தனை நிம்மதி, எத்தனை நிறைவு. கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.